முக்கடலும் முத்தமிழும் முத்தமிடும் தென்குமரி மாவட்டத்தில் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகின்ற நாஞ்சில் திருநாட்டின் தலைநகரில் மனிதனை மனிதனாக்குகின்ற புத்தகங்களின் அணி வகுப்புகளுக்கு இடையே சீரோடு சிறப்போடு மனித வாழ்வியலை சீர்தூக்கி பார்க்கின்ற அழகியதோர் பட்டிமன்றம் இந்த மாலை நேரத்தில் இங்கு அரங்கேறுகிறது. வானம் தன் கரிய கூந்தலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற இந்த மாலை பொழுதில் இளந்தென்றல் நம்மை தாலாட்டி கொண்டிருக்கிற இந்த இனிய தருணத்தில் நம் அறிவுக்கு விருந்தாகின்ற ஒரு பட்டிமன்றம். இது பொழுதுபோக்கு பட்டிமன்றமா என்றால் இல்லை, மனங்களின் பழுது நீக்குகின்ற பட்டிமன்றம் இது. குமரி மாவட்டத்தினுடைய 6வது புத்தக திருவிழாவில் ஒரு வினோதம், ஆச்சரியம் என்ன நிகழ்கிறது என்றால், காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் கானகச் சோலையின் நடுவினில் காட்டு விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து காலம் காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு காணிக்காரன் குறிஞ்சி நிலத்தில் பிறந்து குறிஞ்சி பூ போல மலர்ந்து அகரத்தை கற்றுக்கொள்வதற்காக தினந்தோறும் 18 கிலோமீட்டர்கள் நடந்து போராடி அறிவை விருத்தியாக்கி எட்டாக்கனியாக இருந்த கல்வியை வசப்படுத்தி இன்று நாகர்கோவில் நகரில் SLB பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 18.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆகாயத்தில் இருந்து பார்த்தால் வடிவத்தில் தெரிகின்ற ஒரு கட்டடத்தின் முற்றத்தில் சீரோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்கின்ற வாய்ப்பை இந்த 6வது புத்தக திருவிழா அடியேனுக்கு தந்திருக்கிறது. பட்டிமன்றம் என்றால் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய சாதகத்தையும் பாதகத்தையும் அறிஞர் பெருமக்களை கொண்டு தீர ஆராய்ந்து விவாதித்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார்களே, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார்களே, அதுபோல அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி விசால பார்வையால் விழுங்குகின்ற அந்த வாய்ப்பை பட்டிமன்றமும் நமக்கு பெற்றுத்தருகிறது. உள்ளபடியே இந்த பட்டிமன்றம் நம்முடைய விளம்பர கைப்பிரதியில் சொல்லப்பட்டிருப்பது போல 7 மணிக்கு இங்கு அரங்கேறி இருக்க வேண்டும். 7 மணியிலிருந்து 8 மணி வரை என்பதுதான் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய நேர குறிப்பு. ஆனால் அது நிறைவு பெறுகிற நேரத்தில் என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த பட்டிமன்றத்திலே விவாதிப்பதற்கு நான் அறிஞர் பெருமக்களை அழைத்து வந்தபோது நான் அவர்களிடம் ஒரு காரியத்தை மிக ஊன்ற கூறினேன். உங்களுக்கு முன்னால் திரண்டதோர் மக்கள் கூட்டம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு பழக்கம் குமரி மாவட்ட புத்தக திருவிழாவில் இல்லை. ஒருவேளை ஒரு அதிசயம் நிகழ்ந்து 50 பேருக்கும் அதிகமாக அமர்ந்திருப்பார்களானால் உங்கள் முற்பிறவியில் நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் என்று பொருள் என்று சொன்னேன். ஆனால் இங்கு ஏறத்தாழ 500க்கும் அதிகமான மக்கள் ஆங்காங்கு நிற்பதையும் அரங்கத்தில் அமர்ந்திருப்பதையும் காண்கிற பொழுது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே 1 மணி நேரத்தில் நான் பட்டிமன்றத்தை நிறுத்த வேண்டும் என்பது நிர்வாகம் எனக்கு பணித்திருக்கிற கட்டளை. முதலில் இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு பக்கத்துக்கு 3 பேர் என்று 6 பேர், அத்தோடு நடுவராக 7 பேர் என்று தான் நாங்கள் முடிவு செய்தோம். ஆனால் கால அளவு மிக குறைவு என்பதினாலே அதிலே 2 பேரை நிறுத்திவிட்டு ஒரு பக்கத்துக்கு 2 பேர் என்று 4 பேர், என்னோடு சேர்த்து 5 பேர் என்று நாங்கள் பட்டிமன்றத்தினுடைய அந்த அமைப்பை குறைத்து கொண்டோம்.
இங்கு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஒருவர் பேசுவதற்கு 10 நிமிடம் கொடுப்பதாக இருந்தால் கூட 40 நிமிடங்கள் அவர்கள் கைவசத்திற்கு போய்விடும். எனவே 1 மணி நேரத்தில் இந்த பட்டிமன்றத்தை நிறுத்தி விடுவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றுதான். ஆனால் சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவது எப்படி என்று கேட்டால் அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு தருகிற பலத்த கரகோஷங்களும் நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஆதரவும் நிரம்ப கிடைக்குமானால் நிர்வாகம் பணித்திருக்கிற நேரத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மிக அழகான தலைப்பு. மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா என்பதுதான் தலைப்பு. இந்த அரங்கம் அமைதியாக இருப்பது கண்டு நான் அகமகிழ்கிறேன். ஊசி விழும் ஓசை கேட்கும் அளவிற்கு ஒரு நிசப்தம் நிலவுவதை நான் பார்க்கிற பொழுது என் உதடுகளிலிருந்து உதிர்கிற வார்த்தைகள் உங்கள் செவிகளுக்குள் கூடு கட்டுகிறது என்று உள்ளபடியே நான் நம்புகிறேன். மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அவன் அதிகமாக விரும்புவது எது என்றால் நிம்மதிதான். மனிதனுடைய அதிகபட்ச ஆசை எதுவாக இருக்கும்? பணத்தை சம்பாதிப்பது. ஆனால் அவ்வை சொல்லுகிறாள், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டு அங்கு ஆவிதான் போன பின்பு யார்தான் அனுபவிப்பார்? பாவிகாள் அந்த பணம் என்று சொல். பணக்காரனுக்கு அவ்வை ஒரு அழகான பெயர் வைக்கிறாள், பாவிகாள் என்று வைக்கிறாள். புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே என்று கேட்கிறார். பணம்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரும் என்றால் மருத்துவமனைகளில் பணக்காரனுக்கு என்ன வேலை? பணம் நிம்மதியை தரவில்லை. பதவி நிம்மதியை தந்ததா? பதவியில் இருக்கிற பல பேரோடு எனக்கு நெருக்கமான உறவு இருக்கிறது. பல பேர் பதவியில் நிம்மதி இல்லாமல் தான் தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். பணத்திலும் நிம்மதி இல்லை, பதவியிலும் நிம்மதி இல்லை, படுக்கையில் உறக்கத்தில் நிம்மதி இருக்கிறதா என்றால் இல்லை. பணம் இருந்தால் விலை உயர்ந்த தேக்கு மரத்தில் கட்டில் செய்யலாம், குஷன் பெட்டு செய்யலாம். ஆனால் உறக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? யாருக்கு படுத்தவுடனே உறக்கம் வரும்? மனதளவில் எவன் ஒருவன் நிம்மதியாக இருக்கிறானோ அவன் கண்மூடினால் உறக்கம் வரும். நகரத்தில் பல பேர் உறக்கம் இல்லாமல் தான் உருண்டு புரண்டு இரவை கழித்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நடுராத்திரி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பழைய தினத்தந்தி பேப்பர் படிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பழைய வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கூட்டல் பெருக்கல் போடுகிறவர்களை எல்லாம் பார்த்திருக்கேன். பொழுது எப்பொழுது விடியும் என்று ஜன்னல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கடிகாரத்தையும் ஆகாயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற பல பேரை நான் நகரத்தில் பார்த்திருக்கிறேன். 8 மணி 10 மணி ஆன பிறகும் அதிகாலையில் எழும்ப மனமில்லாமல் கிராமத்திலே உருண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கிறவர்களையும் நான் பார்த்தேன். இந்த பட்டிமன்றம் எதை விவரிக்கிறது என்றால், நிம்மதி யாருக்கு கிடைக்கிறது? கிராமத்தில் வாழுகிறவர்களுக்கா நகரத்தில் வாழுகிறவர்களுக்கா என்பதுதான் இந்த பட்டிமன்றம் விவாதிக்கின்ற கருப்பொருள். இங்கே 2 அணியினராக அறிஞர் பெருமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கிராமம் என்கிற அணிக்கு வலிமை சேர்ப்பதற்கு வழிகாட்டி அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குனராக சகோதரி நவரோஸ் பிளஸி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் பலத்த கரகோஷங்களை எழுப்பி அவரை நீங்கள் வரவேற்கலாம். மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராமம்தான் என்கிற அணிக்கு வலிமை சேர்ப்பதற்கு மனோஜ் ஜான் நெல்சன் அவர்கள் வந்திருக்கிறார். குலசேகரத்திலிருந்து வந்திருக்கிறார். இவர் புனித ஊர்சுலா பள்ளியினுடைய உதவியாளராக அலுவலக பணியாளராக வேலை செய்கிறார். கிராமம் என்னங்க கிராமம்? கிராமத்தில் என்ன இருக்குது? எதுனாலும் நகரத்துக்குத்தானே வரணும். நகரத்தில் இல்லாத நிம்மதியாக கிராமத்தில் கிடைத்து விடுகிறது
என்று எதிர்வாதம் செய்வதற்கு அந்த அணியினுடைய தலைவராக தம்பி மனோஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவர் குலசேகரம் கோட்டூர் கோணத்தை பிறப்பிடமாக கொண்டவர். ஒரு நல்ல ஒரு சமூக முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவருக்கு வலிமை சேர்ப்பதற்கு நாகர்கோவிலிருந்து, ஏனென்றால் அவர் நகரத்திற்கு வலிமை சேர்க்க வந்திருக்கிறார் அல்லவா, எனவே நாகர்கோவில் நகரத்திலிருந்து ராஜாஸ் பள்ளிக்கூடத்தினுடைய தமிழ் ஆசிரியை சகோதரி அனிதா பெனிகிரகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை நம் மத்தியிலே விவாதிப்பார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நான் பட்டிமன்றத்திலே பெயர் புகழடைந்த பேச்சாளர்களை கொண்டு வர நான் விரும்பவில்லை. அதிக புகழடைந்தவர்கள், உலகம் அறிந்தவர்கள், நாடறிந்த நாவலர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னுடைய பேச்சு பட்டறை பள்ளியினுடைய மாணவர்கள். இவர்களிலே பல பேருக்கு இது எத்தனாவது பட்டிமன்றங்க உங்களுக்கு? 2, 3 அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்பதை ஊக்கப்படுத்துகிற உந்து சக்தி, ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கே ஒரு கரகோஷத்தை எழுப்புங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான் தேவை. அவங்க ஒரு பயிருக்கு பாக்டம்பாஸ் யூரியா போட்டது மாதிரி நீங்கள் கைத்தட்டல்களை கொடுத்தால் இவர்கள் துள்ளி விளையாடுவார். அவ்வளவு கருத்துக்களை அள்ளி தெளிப்பதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். எனவே மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராமமா நகரமா எனும்போது கிராமத்தில்தான் நிம்மதி இருக்கிறது. கிராம வாழ்க்கையில்தான் மனிதர்கள் நிம்மதியை 100% அனுபவிக்கிறார்கள் என்பதை அந்த அணியை துவக்கி வைத்து பேசுவதற்கு நம்முடைய பலத்த கரகோஷங்களுக்கு இடையில் நவரோஸ் பிளஸி அவர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்னால் சின்ன ஒரு வேண்டுகோள். மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கைதான் என்ற அணியை துவக்கி வைத்து பேசுவதற்கு நவரோஸ் பிளஸி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு இடையில் அன்போடு அழைக்கிறேன். பார்க்கலாம் நல்ல மொழியாம், பார்வேந்தர்கள் போற்றும் மொழியாம், உலகின் ஆதிமொழியாம் என் தமிழ் மண்ணை வணங்கி மனிதனுக்கு அறிவூட்டி அவனை சான்றோனாக்கும் புத்தகங்களின் அணிவகுப்பாம் 6வது புத்தக திருவிழாவில் நடுவராக அமர்ந்திருக்கும் குறிஞ்சி நில காணியின மக்களின் மகத்தான தலைவரே, பட்டிமன்ற மக்களின் மனங்களை ஒளிபெற செய்யும் மாணிக்கமே, பட்டிமன்ற நடுவரே, பட்டிமன்றத்தை கண்டு களித்து எங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இதுக்கெல்லாம் நீங்கள் கைத்தட்டணும். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் பொருள் மிக அழகானது. சரி, அழுத்தமான கருத்துக்கள் நிறைந்தது. இந்த தலைப்பை தந்ததற்கு நன்றி. சரி. மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? நடுவர் அவர்களே, நிம்மதியான கிராம வாழ்க்கையை விட்டுவிட்டு மிட்டாயை பார்த்த குழந்தையை போல, மிட்டாயை பார்த்த குழந்தையை போல பாலைவனத்தின் கானல் நீரை கண்டு துள்ளி குதித்து குடிக்க ஓடும் மானை போல தங்கள் நிம்மதியை நகர வாழ்க்கையில் தொலைத்து கொண்டு அமர்ந்திருந்து கிராம வாழ்க்கைக்கு சென்று விடலாமா? கிராமம்தானே அன்று என்னை நன்றாக வைத்திருந்தது, நகர வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டோம் என்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு தடவை கிராம வாழ்க்கையை தேடி உங்கள் நிம்மதியை தேடி வாருங்கள் என்ற அழைப்பை விடுத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இப்ப இவங்க எல்லாம் வந்து கிராமத்துக்கு போக தயாரா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்துருவாங்க, நாளைக்கே வந்துருவாங்க. ஓஹோ. ஐயா நடுவர் அவர்களே, நான் வாழும் கிராமம், நான் ஒரு கிராமத்தான்.
சரி. கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் வாழும் கிராமம் எப்படிப்பட்டது தெரியுமா? நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற நாஞ்சில் திருநாட்டில் அசம்பு மலையின் அடிவாரத்தில் பச்சை பட்டாடை உடுத்தியது போன்று உடுத்திய பருவத்து மங்கை போன்ற அழகான கிராமத்தில் காட்டுப்புதூர் என்ற அழகான கிராமத்துக்கு சொந்தக்காரி. எங்க காட்டுப்புதூர்ல இருந்து வரீங்களா? ஆமா. சரி, நம்ம கோலப்பசார் ஏரியா. எங்க ஊர் எப்படி இருக்கும்னா, அண்ணாந்து பார்த்தா நீலவானம், சுற்றி பார்த்தால் கோட்டை சுவர் போல மேற்கு தொடர்ச்சி மலை, வீட்டுக்கு அருகாமையிலே உலக்கை அருவி, அதிலிருந்து சாரல் காற்று வீசுவதினால் வருகின்ற சாரலிலே உயர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்கும் பனை மரங்கள், பாக்கு மரங்கள், தென்னை தோப்புகள், பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்ற பயிர் வகைகள், தென்றலின் தாலாட்டில் தலையாட்டும் நெற்கதிர்கள், தலைவாழை இலையோடும் கொலை போடும் வாழை தோப்புகள், வீட்டின் முற்றத்துல பேச்சிப்பாறை அணையிலிருந்து, பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணையிலிருந்து வரும் சானல். இது எல்லாம் எங்களுடைய கிராமத்தினுடைய சிறப்பு. ஓஹோ. இந்த கிராமத்துல இத்தனை அழகு தராத நிம்மதி ஏசி ரூம் தருமா? சரி. அடுக்குமாடி கட்டடங்கள் தருகிறதா? சிந்தித்து பார்க்கணும். நடுவர் அவர்களே, தொழில்நுட்பங்கள் வசதியை தரலாம், பணத்தை தரலாம், நிம்மதியை தராது. நடுவர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நிம்மதினா இதுதான்னு. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நிம்மதினா என்னன்னா, நிம்மதி எதை சார்ந்து நமக்கு கிடைக்கும்னா, என்னுடைய சூழ்நிலையும் என்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலும் என்னுடைய குடும்பமும் எனக்கு தருவதுதான் ஒரு நிம்மதி. ஒரு மனிதனுக்கு சுற்றுச்சூழலும் அவனுடைய குடும்பமும் தான் அவனுக்கு நிம்மதியை கொடுக்குது. ஒரு தடவை நம்ம யோசிச்சு பார்ப்போம். 24 மணி நேரமும் வாகன நெரிசல், பாய் பாய் பாய்னு ஒரே சத்தம். இதுல ரயில் இரைச்சல் வேற, தொழிற்சாலைகளிலிருந்து வருகின்ற இரைச்சல், காற்று மாசுபாடு, வாகன நெரிசல், ரோட்டுக்கு போனா வாகன நெரிசல், சாலையின் ஓரங்களில் கூட நடக்க முடியவில்லை, புகை மண்டல காடு. இந்த நகர வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதி தருமா? தராது. எங்க கிராமத்துல எப்படி இருக்கு தெரியுமா? அமைதியான சுற்றுச்சூழல், குளிர்ச்சியான காலநிலை. மக்கள் இருக்காங்களா அங்க? ஆமா, நெருக்கமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் வீட்டு தோட்டத்தோடு அழகாக வாழ்கிறோம். சுத்தமான காற்று மனிதனை மட்டுமல்ல, நண்டும் நத்தையும் கோழியும் பறவையும் நாரையும் ஊரும் பிராணிகளும், அது மட்டும் இல்ல, சறுக்குகளுக்கு இடையில், சறுக்கு இருக்குல்ல, அதுக்கு இடையில ஊந்து விளையாடுகிற எறும்புகள் கூட எங்க கிராமத்துல நிம்மதியா இருக்கிற நடுவர் அவர்களே. எதை சொல்றீங்க? சருக தானே சொல்றீங்க? சரக்குன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வேற மாதிரி நினைச்சிருவாங்க. சரக்குகளுக்கு இடையில நான் வாங்கிட்டேன். போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்க போறோம் நாங்க. இன்னைக்கு டிசிஷன் எடுத்திருக்கோம், கண்டிப்பா உருவாக்குவோம். நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு திருமண வீடு நடக்குதுன்னா எங்க கிராமமே விழா கோலம் புகுந்து இருக்கும். அப்ப கிராமத்தில் உள்ள மூத்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதுலதான் கிராமத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டு. ஆமா, அந்த 16 செல்வங்களும் என்னன்னா, கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, பொறுமை, இளமை, நோயில்லாத வாழ்வு, நீண்ட வாழ்நாள். இந்த 16 செல்வங்களையும் தந்து இந்த கிராம வாழ்க்கை எங்களை எப்படி வச்சிருக்குன்னா, கருவும் உருவும் உடலும் உயிரும் உடையும் உணவும் உறைவிடமும் உணர்வும் தந்து எங்களை வாழ்வாங்கு வாழ செய்திருக்கிறது.
இதுதான் எங்களுடைய கிராம வாழ்க்கையினுடைய வெற்றி. கிராம வாழ்க்கை எங்களுக்கு தந்த நிம்மதி. ஆனா நகர வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்கு? நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா தெருவுக்கு தெரு கருத்தரிப்பு மையங்கள் இருக்கா இல்லையா? எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இது எல்லாம் நகர வாழ்க்கை உங்களை நரகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு எங்க நடுவர் அவர்களே நிம்மதி இருக்கு இவங்களுக்கு? நடுவர் அவர்களே இன்னும் சொல்றேன், நல்லா கேளுங்க. எங்க கிராமத்துல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசான பாட்டி தாத்தா வர சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையையும் வையாதே பாப்பா. இது பாரதியார் நமக்கு சொன்ன ஒரு பாடல். அப்படி எங்கயாவது நகரத்துல ஏதாவது ஒரு பிள்ளைய நீங்க வெளியே பார்த்ததுண்டா? ஆனா எங்க கிராமத்துல 4 மணி ஆனா எங்க ஸ்கூல்ல பெல் அடிக்கும். 4:01 4:02 என் பிள்ளைங்க எங்களோட கிராமத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 4:01 4:02 வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க இருந்தே ஓட்டப்பந்தயம் தான். பேக் எங்க இருக்குன்னு அடுத்த நாள் காலையில தான் நம்ம தேடி எடுக்கணும். ஏன்னா எப்படா கிளாஸ் விடுவோன்னு காத்துக்கிட்டு இருப்பான். கடைசி பெல்ல அடிச்சதும் புத்தகத்தை காணோம், பேக்கை காணோம்னு எந்திரிச்சு ஓடி. முதல் விளையாட்டு ஓடி பிடிச்சு விளையாடுறது. ஸ்கூல்ல இருந்து இங்க யாரு ஃபர்ஸ்ட் வரா? அப்ப ஓட்டமே கிளாஸ் ரூம்ல இருந்து வீட்டுக்கு வரதான் ஓட்டப்பந்தயம். ரெண்டாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குளிக்க போறது. எங்க ஆத்துல குளிச்சு முடிச்சு குளத்துல குடிச்சு முடிச்சு அப்படியே நடந்து போய் சானல்ல இரவு மங்கின பிறகுதான் வீட்டுக்கே வராங்க. இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் நகர வாழ்க்கை உங்களுக்கு தருகிறதா? அவங்க கைத்தட்டாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவங்களே குழம்பி போயிட்டாங்க. அவங்க சின்ன வயசுக்கு போயிட்டாங்க. நம்ம இப்படி எல்லாம் ஓடணும் விளையாடணும்னு. ஐயா நடுவர் அவர்களே, எங்களுடைய கிராமங்கள்ல பூட்டுகள் இல்லாத வீடுகள் உண்டு. இன்னைக்கு வரை என் வீட்டுக்கு பூட்டே கிடையாது. இந்த நகரத்துல பூட்டுகள் இல்லாத வீடுகள் உண்டா? என் வீட்டுக்கு அடுத்தது இருக்குது எங்க சித்தப்பா, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது பெரியப்பா, என் வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது எங்க அண்ணி, என் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது எங்களோட அக்கா. எதுக்கு நான் வீட்டை பூட்டணும்? அவங்க தான் உங்களுக்கு சிசிடிவி. ஆமா, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டி தாத்தா தான் எங்களுக்கு சிசிடிவியே. 24 hours அவைலபிள். ஆமா, கரண்ட் தேவையில்லை, சார்ஜர் தேவையில்லை. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு செய்திய நகரத்துல நடக்கிற ஒரு செய்தியை அறியணும்னா எப்படி அறிவீங்க? வாட்ஸ்அப்ல, ஆமா, ஃபேஸ்புக்ல, அதுக்கு அடுத்தது போனா செய்தித்தாள்ல பாப்பீங்க. எங்க கிராமத்துல நடக்கிற எல்லா செய்திகளும் பேசப்படுகிற ஒரே இடம் குளத்தாங்கரை. அங்கத்தான் நாங்க பேசுவோம். அத்தனை வீட்டு சமாச்சாரமும் அங்கத்தான் வரும். ஆக உங்க ஆல் இந்தியா ரேடியோ எதுன்னா குளத்தங்கரை தான். ஆமா, 60 வயசு பாட்டில இருந்து 99 வயசு பாட்டி வரைக்கும் தாத்தா உட்பட உட்கார்ந்து பேசுறத நாங்க கேட்டுட்டு தானே வருவோம். ஐயா நடுவர் அவர்களே, இப்போ வெயில் காலம் கரெக்டா? வெயில் காலத்துல நீங்க என்ன கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்க? நகரத்துல கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிராண்டா, பெப்சி, மிராண்டா நிறைய வந்துருச்சு. ஆப்பிள் ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர்லாம். ஆனா எங்க கிராமத்துல இல்லையா, எங்க கிராமத்துல நாங்க வெயில் காலத்துல என்ன தெரியுமா சாப்பிடுறோம்? இளநீர். சாப்பிட்டவங்க கை தட்டலாம். இளநீர், நொங்கு, பதநீர், தேன், கள்ளு, இதெல்லாம் உடலுக்கு உண்மையாகவே குளிர்ச்சியை தந்தது. இடையில ஏதோ ஒண்ணு விட்டீங்களே, என்னது? கள்ளா? ஆமா, அதையும் கலந்து அடிக்கிறீங்க. கள்ளெல்லாம் குடிப்போம், அது உடலுக்கு ஆரோக்கியம். பதனி, ஆமா, பதனி ரொம்ப ஆரோக்கியம். அது உண்மையாகவே உடலுக்கு குளிர்ச்சியே தருகிறது. ஆனா நீங்க இந்த குளிர்பானங்கள் எல்லாம் நகரத்துல குடிச்சிட்டு இவங்க எல்லாம் என்ன நிம்மதியே இல்லாம ஹாஸ்பிட்டலா அலையுறாங்க. டயரியாவா, வயர் வலியா, புட் பாய்சனா. ஐயா இப்படி தகாதவைகளை குடித்து விட்டு வெந்ததை வேகாம தின்னுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் நிம்மதி இல்லாம அலையிறதுக்கு பேருதான் நகர வாழ்க்கை. நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துல நாங்க கூடி வாழ்ந்து கோடி நன்மைகளை பெற்றிருக்கோம்.
கூடி வாழ்ந்து கோடி நன்மை நன்மைகளை பெற்றிருக்கோம். எங்க பிள்ளைங்களை ஒரு நாளும் வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு போறதில்ல. என் வீடு திறந்தே இருக்கும். பாத்தீங்களா அந்த கிராமத்து பாசைய பாத்தீங்களா? போறதில்ல. என் வீடு திறந்தே இருக்கும். என் பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. 2 நாளைக்கு முன்பாக நான் வந்து என் வீட்டுல இருந்து வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன். சரி. ஆனா என் வீட்டுல 10 பிள்ளைங்க விளையாடி இருக்காங்க. என் வீட்டு அலமாரியில இருந்து அத்தனை என் பொண்ணோட அத்தனை கவுனும் நடு வீட்டுல இருக்கு. இன்னைக்கு காலையில எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து போட்டு எல்லாரும் போட்டு விளையாடி இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? அது அவங்களுக்கு நிம்மதியை தருகிறது. ஐயா எங்க வீட்டுகளை நாங்க பூட்டுறதில்ல. எங்க பிள்ளைங்க வந்து இப்போ நான் மத்தியானம் சாப்பாடு வைக்கணுமே. ஆனா நகர வாழ்க்கையில என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள பிள்ளைய போய் பூட்டிட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் அங்க அலுவலகத்துல போய் வேலை செஞ்சுட்டு என் பிள்ளை என்ன செய்தோ, கேஸ் அடுப்பு பக்கத்துல இருக்குதோ, தண்ணியை திறந்து விட்டுட்டானோ, இந்த கவலை நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்க நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க கிராமத்துல நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துல நாங்க பழைய கஞ்சி குடிக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு. பழைய கஞ்சியும் நேத்து வச்ச கருவாட்டு குழம்பும் தின்னுதான் இன்னைக்கு நாங்க இத்தனை வயசுல உயிரோட இருக்கோம். இன்னும் ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன். எங்களுடைய கிராமத்தில் கொரோனா நாட்களில் கொரோனாவே அஃபெக்ட் ஆகல. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டலாம். 90% கொரோனா அஃபெக்ட் ஆகல. எங்க கிராமத்துல இருந்து வெளியே போயிட்டு வந்தவங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. அவங்க வந்து செப்பரேட்டா இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனா யாருமே சாகல. இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க அங்க விளையிற கிராம்பு, எங்க தோட்டத்துல விளைஞ்ச நொங்கு, எங்க தோட்டத்துல இருந்து நாங்க எடுத்த வாழை தார்கள், இதெல்லாம் சாப்பிட்டு எங்களை நாங்க ஹெல்த்தியா மாத்திக்கிட்டோம். நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துல ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த விளையாட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, சுட்டி பிடிச்சி விளையாடுவாங்க, பச்சை குதிரை விளையாடுவாங்க, தண்ணியில போனா நீச்சல் விளையாடுவாங்க, கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க, கள்ளம் போலீஸ் விளையாடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தாங்க எக்ஸ்ட்ரா. இது எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. வாலிப பசங்க கபடி விளையாடுவாங்க, வாலிப பொண்ணுங்க கொக்கோ விளையாடுவாங்க, ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க. எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு. இங்க நகரத்துல எத்தனை விளையாட்டுகள் இருக்கிறது? நடுவர் அவர்கள் விளையாட்டு இல்ல, விளையாட்டு இருக்கு. ஆனா அது நிம்மதியா விளையாடுறீங்களா, நீங்க வந்து புடிச்சு கொண்டு போய் அங்க தள்ளி விளையாட வைக்கிறீங்களா? இதை யோசிங்க. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களை என்னத்தான் நகரத்துல நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாரும், நீங்க சாப்பிடுகிற சாப்பாடு தானியங்களாகட்டும், பாலாகட்டும், மீனாகட்டும், கிழங்காகட்டும், முட்டையாகட்டும், காய்கறி ஆகட்டும், பழங்களாகட்டும், இத்தனையும் உற்பத்தி செய்து கொண்டு வருவது கிராமத்திலிருந்து தான். உற்பத்தி திறன் கிராமத்துல தான் இருக்கு, நகரத்துல இல்ல. நகரத்துல நீங்க உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு பொருளும் விதை இல்லாத பொருள், சீட்லெஸ். உண்மையா? இந்த சீட்லெஸ்ஸையும் ஊசி போட்ட ஒவ்வொரு பழங்களையும் சாப்பிட்டுட்டு கேன்சர் சென்டரும் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இதுல எங்க நகரத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்குது? யோசிச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, 75% விவசாய உற்பத்தி செய்கிற ஒரு இடத்தை நம்ம கிராமம் சொல்றோம். அதே 75% தொழிற்சாலைகளை சார்ந்து வாழ்கிற மக்கள் கூட்டம் இருக்கிற பகுதியே நகரம்னு சொல்றோம். கிராமத்துல கிடைக்கிற நிம்மதியும் சுகமான தூக்கமும் நித்திரையும் விளையாடுகிற விளையாட்டும் ஆரோக்கியமும் ஒரு நாளும் நகரம் தரவே தராது. கிராமத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் மன நிறைவும் நகரத்தால ஒரு நாளும் தர முடியாது. பூமி தாயின் பசுமை இதயம் ஆகிய கிராமமே மனிதனின் நிம்மதிக்கு காரணம் என்று தாங்கள் தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி. இந்த அம்மாவை விட்டா இன்னும் 2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த காட்டுப்புதூருக்கு ஒரு வரலாறு இருக்கு. அசம்பு மலையினுடைய அடிவாரத்தில் இவர்களுடைய கிராமம் உருவாக்கப்பட்டது. எங்கிருந்து உருவானதுன்னா, கரும்பாறை தோட்டம், கென்னி தோட்டம், ஆலிவர் தோட்டம், இதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க உருவாக்கின தோட்டம். அந்த தோட்டங்களிலே வேலை செய்வதற்கு சித்திரங்கோட்டிலிருந்து, மணலிக்கரையிலிருந்து, வேர்க்கிளம்பியிலிருந்து, சுருளோட்டிலிருந்து, குலசேகரத்திலிருந்து கூலி தொழிலாளிகள் அங்கே வந்து குடிபெயர்ந்து வந்தார்கள்.
அப்படி அவர்கள் மலை கிராமங்களிலே கிராம்பு தோட்டங்களில் அவர்கள் வேலை செய்கிற பொழுது தங்களுக்கு வசதியாக அந்த மலைக்கு பக்கத்திலே ஒரு ஊரை உருவாக்க வேண்டும், இன்னும் ஒரு புது ஊரை உருவாக்குனாங்க. அந்த ஊர் காட்டுக்குள்ளே இருந்ததுனால காட்டு புது ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது. இதுக்கெல்லாம் நீங்கள் கைத்தட்டலாம். ஏதோ நீங்களாம் பேங்க் மேனேஜர் மாதிரி நான் லோன் கேட்க வந்தவங்க மாதிரி ஆகிட்டு சில்லறை தாங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது. ஆக பல இடங்களில் வந்து குழுமிய தோட்ட தொழிலாளர்கள் உருவாக்கின ஒரு இடம்தான் காட்டுப்புதூர். அந்த காட்டுப்புதூருடைய சிறப்பு என்னவென்றால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணையினுடைய நீர்த்தேக்கத்திலிருந்து வழிந்தோடுகிற சேனல், அது ஏவிஎம் சேனல், ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு சென்றடைகிற சேனல். அந்த சேனல் கரையிலே தான் அந்த புது ஊர் அமைந்தது. எனவே தான் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கிராமத்து மக்கள் அதிகாலையில் எழுந்த உடனே சானலில் குளித்து குளங்களில் நீராடி தென்றலில் விளையாடி எங்கள் பிள்ளைகள் பாரதி பாடியதைப் போல ஓடி விளையாடுகிறார்கள், கூடி குழுமுகிறார்கள், எங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், கிராமம் எங்களுக்கு நிறைந்த அமைதியை தருகிறது என்று அவங்க சொல்கிறாங்க. ஒரு மழலை தமிழில் கிராமிய தமிழில் மிக நிதானமாக அவர் துவக்க பேச்சாளருங்கிறதுனால மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்கும் ஒரு குழந்தையைப் போல தன்னுடைய பேச்சை நகர்த்தி கொண்டே போகிறார். இப்படி இவங்க நகர்த்திக்கிட்டு இருந்தால் தாசில்தார் என்ன விடுவாரா? கோழி முட்டை ஓட்டுது, பூனை குட்டி போட்டுதுன்னு கதையை சொன்னால் அவர் டக்குன்னு வந்தது, கூட்டம் முடிந்து விட்டது, நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லிவிடுவார். எனவே இந்த பட்டிமன்றத்தினுடைய கருத்தியலை நாம் மிக வேகமாக நகர்த்த வேண்டியது இருக்கிறது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கிராமத்திலே நாங்கள் கூடி வாழ்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அந்த நிம்மதியை நாகர்கோவிலில் இருக்கிற அடுக்குமாடி தருமா என்று கேட்குறேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது பாருங்கள். ஒரு ஃப்ளாட் வாங்கன்னா இன்னைக்கு 1.5 கோடி ரூபா. வலது பக்கம் சுவர் நமக்கு சொந்தமா என்றால் இல்லை, அது இடது பக்க வீட்டுக்காரனுக்குரியது. இடது பக்க சுவர் நமக்கு சொந்தமா என்றால் இல்லை, அது வலது பக்க வீட்டுக்காரனுக்குரியது. மேற்கூரை நமக்கு சொந்தமா என்றால் இல்லை, அது மேலிருப்பவனுடைய கீழ்த்தளம். கீழே நம்முடைய பாதத்திற்கு கீழே இருக்கிறதே காங்கிரீட், அதுவாது நமக்கா என்றால் அது நமக்கு கீழே இருப்பவனுடைய மேற்கூரை. ஆக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறதா என்று அவங்க காட்டில் இருந்து வராங்க, நம்மளும் காட்டில் தான் இருக்கோம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இஎம்ஐ கார்டு. ஆக வாழுகிற காலத்தில் ஒரு வங்கியில் கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டிவிட்டு எந்த நேரம் வங்கிக்காரன் ஜப்தி நோட்டீஸ் ஓட்டுவான் என்கிற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரவாசிகளுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு இந்த காட்டுப்புதூர்காரி என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் கிராமத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்று தன்னுடைய வலுவான விவாதத்தை, தன்னுடைய வாதத்தை வைத்து செல்கிறார். இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதற்குத்தான் மனோஜ் அவர்கள் வரப்போகிறார்கள். அவங்களுக்கு போட்டியாக நீங்களும் இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தை எடுத்து பேசி நடுவர அந்தரத்தில் தொங்க விட்டுறக்கூடாது. அதனாலே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது சரியாக 10 நிமிடம். 10 நிமிடத்தில் முதல் மணி, அடுத்த 2 மணி நேரத்தில் அடுத்த மணி, நிறுத்தாவிட்டால் உங்களுக்கு இறுதி மணி. உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. 6வது கன்னியாகுமரி புத்தக திருவிழாவின் இன்றைய சிறப்பு நிகழ்விற்கு எண்ணியாங்கு எண்ணும் தென்னிய திறன் பெற்ற முனைவர் மதிப்பிற்குரிய ரா சுரேஷ் சுவாமியார் காணி அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதாவது எந்த தைரியத்தில் நவரோஸ் அக்கா இவ்வளவு மெதுவாக அதைத்தான் நானும் யோசிக்கிறேன், மழலை போல பேசினாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சேதுலட்சுமி பாய் பள்ளியில கிராம வாழ்க்கைதான் சிறந்தது என்று அவர்கள் பேசினாலும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் சாதகமாக ஒருவேளை தீர்ப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள. அதுக்குள்ளால தீர்ப்பு வெளியாயிருச்சா? அதாவது சின்ன கலைவாணர் திரைப்படத்தில் ஒரு வசனத்தை மிக அழுத்தமாக சொல்லுவார். எனக்கு இவங்களை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது.
தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்பது போல அந்த அணியினுடைய தலைவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். அவ்வளவு கொடூரமாவா இவங்க பேசிட்டாங்க? அதாவது எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை புரியாமல் பேசுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. ஓஹோ, அவர்களையும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு நகரத்துக்கான வரைமுறை என்ன அப்படிங்கறத ஒரு சமூகவியல் மாணவனாக அவர்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கிராமங்கள் பரிணாம வளர்ச்சி பெற்று கட்டமைப்புகள் சரியாக்கப்படுகிற பொழுது அதுதான் நகரம். இதுதான் கிறிஸ்டல் கிளியர் டெஃபினிஷன் ஃபார் a city. இவங்க பழைய காலத்து விளையாட்டுத்தனமான விஷயங்களை எல்லாம் இப்போது அடுக்கி கொண்டு வந்து பேசுவது காலத்திற்கு ஒவ்வாத ஒரு கருத்து. ஓஹோ, இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நிறைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் கிராமப்புறத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நகர்ப்புறத்தில் அந்த வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்து, நீங்க இங்க வாங்க, உங்களுக்கான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குன்னு அத்தனை மக்களும் குடியமர்த்திய போது அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா? ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் அவர்கள் வெளிப்படுத்திய ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? அதற்கு பெயர் நிம்மதி என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இன்னைக்கு கிராமப்புறங்கள் அப்படிங்கிறது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், எத்தனையோ விஷயங்களை நீங்க பேசுனீங்க. கிராமப்புறங்கள் என்பது இன்னைக்கு கிணற்று தவளை போன்ற ஒரு குறுகிய பார்வை கொண்ட, குறுகிய பாதை கொண்ட தளங்களாக மட்டுமே இருக்கிறது. எது? கிராமப்புறங்கள். கிணத்து தவளை கரை தெரியாது. இன்னைக்கு சோஷியலைசேஷன்ங்கிற விஷயத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய நகர வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு பேசுறாங்களே, இந்த கிராமப்புறத்து கலாச்சாரங்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில், இன்றைக்கும் பல்வேறு மாநிலங்களில் இந்த கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு குறுகிய பார்வையை தந்து கொண்டே இருக்கிறது. என்ன ஆளுங்க, நம்ம இப்படிதான் இருக்கணும், இது நமக்கான தளம், அங்கு சாதி சமயம் என்பதுதான் வேரூன்றி இருக்கிறதே தவிர, நடுவர் அவர்களை தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சாதிக்க பிறந்தவர்களுக்கு எங்களுடைய நகர வாழ்க்கை தான் நிம்மதியும் அடித்தளமும். ஓஹோ, இன்னைக்கு வரலாறு படிப்பவர்கள் கிராமத்தில் அதிகமாக இருக்கலாம். வரலாறு படிப்பவர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வரலாறு படைப்பவர்களும் படைத்தவர்களும் இன்றைக்கு அந்த சாதனையும் அந்த உச்சாணி கொம்பையும் பெறுவதற்கு அடித்தளமிட்டது எங்களுடைய நகர்ப்புறம், எங்களுடைய நகர வாழ்க்கை. ஓஹோ, 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய உரையை முடித்து ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமான்னு கேட்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் கன்னத்தில் அறைந்தது போல ஒரு பதில் சொல்லுகிறான். இவர்கள் காற்று, ஆறு, குளம், மென்மையான அந்த காடுகள், நண்டு விளையாட்டு எல்லாம் பத்தி பேசினாங்க. நானும் என்னுடைய ஸ்பீச்சில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். யாரும் கேட்கல, மாணவர்கள் கேட்டார்கள். கேட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து சொல்றான், சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். தயவு செய்து இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிராதீங்க. இது 2025 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஓஏங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், புரிஞ்சுக்கிங்கன்னு ஒரு 8ஆம் வகுப்பு பையன் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான். இன்னைக்கு தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக் கொள்ளுங்கிற பொழுது நகர வாழ்க்கை நமக்கு நிம்மதியாகவே இருக்கும். இவர்கள் பேசுவதெல்லாம் பழைய கதைகள். இன்னைக்கு ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவருக்கு கிராமப்புற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட நிம்மதியை தருகிறது ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பெரிதும் நிம்மதியை தருவது நகர வாழ்க்கை என்று பேசுவதற்கு காரணம் ஒரு மினிமல் கிராட்டிபிகேஷன், ஒரு டெம்பரரி சாட்டிஸ்பிகேஷனை கொடுக்கக்கூடிய இடங்களாக இன்றைக்கு கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமா இல்ல. இன்னைக்கு சென்னை தான் எங்களுக்கு எல்லாம், நாகர்கோவில் தான் எங்களுக்கு எல்லாம், கோவை மாநகரம் தான் எங்களுக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கிராமப்புறம் அப்படிங்கிறது வெறும் 3 நாட்கள் 4 நாட்கள் அவ்வளவுதான். இன்னைக்கு கல்வி, மருத்துவம், உயர்கல்வி, தொழில்நுட்பம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தளங்கள் இன்றைக்கு நகர்ப்புறமாகத்தான் இருக்கிறது. +2 முடிக்காத மாணவர்கள் கூட இன்னைக்கு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க, +2 முடிக்காத மாணவர்கள் கூட இன்றைக்கு தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறார்கள் எங்க படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அந்த எல்கை விரிவு செய், கோ பியாண்ட், நீ கன்னியாகுமரியை தாண்டி போ, கம்ப்யூட்டர் காலம் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லி தந்தார்கள் கம்ப்யூட்டர் காலம் என்று. என்னுடைய மாணவர்களிடத்தில் நான் கேட்கும் போது அவர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார்கள், we are living in a competitive world, போட்டிகள் நிறைந்த உலகம்.
கன்னியாகுமரியிலிருந்து 2 பேர் வேலைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. 2 பேர்ல ஒருத்தன் வந்து மகிழ்ச்சியோட திரும்ப வருகிறான், ஒருத்தன் சோகமா வர்றான். அங்க உள்ள என்ன நடந்தது, அந்த பேனலுக்குள்ளாடி என்ன நடந்தது அப்படின்னா, 80% எடுத்த ஒரு கிராமப்புற மாணவன் வேலை இல்லாம திரும்ப வர்றான். அவன் ஒரு 6000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிபிஓல போய் வேலை பார்க்கறான். 60% எடுத்த நகர்ப்புற சூழமைவையும் இங்க இருக்கக்கூடிய ஸ்கில் ஃபார்மேஷனையும் பெற்றுக்கொண்ட என்னுடைய மாணவன் அந்த வேலை வாய்ப்போடு வெளியில வர்றான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெறும் அந்த ஏட்டுக்கல்வி, வெறும் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உதவாது. நகர்ப்புறமும் இங்க இருக்கக்கூடிய திறன் வளர் அந்த ஒரு பார்வையும் தான் என்னுடைய குழந்தையை அவனை ஸ்கில்ஃபுல்லா வளர்க்குது, அவனுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய மாணவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை என்னுடைய நகர்ப்புற தளங்கள், அந்த கட்டமைப்பு இன்றைக்கு மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் மாநகராட்சி நகராட்சியாக மாறணும்னு விரும்பல. இன்றைக்கு நகராட்சியாக இருந்த நாகர்கோவில் இன்றைக்கு மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வளர்ச்சி நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் வந்த முதலமைச்சர் கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சியை அதை நகராட்சியாக அறிவிக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது வளர்ச்சிக்கான, நிம்மதிக்கான அடையாளமாகவும் அறிகுறியாகவும் தான் நாம் பார்க்கிறோமே தவிர, இவர்கள் பேசுவது போல பழைய கதைகளை எடுத்து அங்குதான் நிம்மதி என்று பேசுவது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தங்களுடைய தீர்ப்பு இன்றைய கால சூழலில் நகர்ப்புற வாழ்க்கைதான் ஒரு மனிதனுக்கு, மனித வாழ்வுக்கு பெரிதும் நிம்மதியை தருகிறது என உங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் என உங்களை கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனோஜ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நகரம் என்கிற சொல் எங்கிருந்து பிறந்தது என்றால் நகருதல் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. மனிதன் என்றைக்கு சக்கரத்தை கண்டுபிடித்தானோ, உருண்டோடுகிற சக்கரத்தை மனிதன் என்று கண்டுபிடித்தானோ அன்றைக்கே அவன் நகர ஆரம்பித்து விட்டான். கிராமத்தில் நிம்மதி கிடைக்குது, ஆனால் வளர்ச்சி இருக்கிறதா என்று மனோஜ் கேட்கிறார். நிம்மதி மட்டுமே மனித வாழ்க்கைக்கு போதுமானதா? காட்டுப்புதூரிலே என்ன கிடைத்தது? ஆரம்ப கல்வி கிடைத்தது. அடுத்த கட்டமாக நடுநிலை படிப்பு கிடைத்தது. உயர்நிலை கிடைத்ததா, மேல்நிலை கிடைத்ததா என்றால், மேல்நிலை படிப்பிற்கும் உயர்நிலை படிப்பிற்கும் நகரத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்கிறது. வேலை வாய்ப்பு எங்க இருக்கிறது? நகரத்தில் தான் இருக்கிறது. மருத்துவ கட்டமைப்புகள் எங்கே அதிகமாக கிடைக்கிறது? நகரத்தில் தான் கிடைக்கிறது. எனவே நகரம் வளர்ச்சியை தருகிறது என்று சொன்னார். ஆர்டிஃபிஷியல் இன்டலெக்சுவல் தளம் பற்றியெல்லாம் அவர் பேசினார். ஏஐ, ஓஐ என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், நிம்மதி கிடைக்கிறதா என்பதுதான். வளர்ச்சி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறதா? அயர்ந்த தூக்கம் இருக்கிறதா? கவலையற்ற மனம் இருக்கிறதா? நாகர்கோவில் நகரத்தில் எல்லாம் கிடைத்தாலும் மனிதன் நிம்மதியாக வாழ்கிறானா என்று பட்டிமன்றம் கேள்வியை வைக்கிறது. கொசுக்கடியை தாங்க முடிகிறதா? ஒரு குறைந்தபட்ச கேள்விதான். ஏஐயை வச்சு கொசுவை விரட்ட முடியுமா ஐயா? அடுத்து ஓஐ, மூட்டை பூச்சியை கொல்ல முடியுமா? என்ன கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? கதவை பூட்டிக்கிட்டு தானே தூங்க முடியுது. ஆனா காட்டுப்புதூர்ல கதவே இல்லையே. இந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டில் கதவே இல்லை ஐயா. நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காணியின பழங்குடி மக்கள், எங்கள் வீட்டிற்கு முன்னால் பலா மரங்கள் நிற்கிறது. பட்டுப்போன நிலையிலே மருது மரங்கள் நிற்கிறது. ஆனால் எங்கள் வீடுகளுக்கு கதவுகளும் கட்டளைகளும் இல்லை. இங்கே தம்பி ராம் தங்கம் இருக்கிறார். அவர் ஊர் சுற்றி பறவை என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அப்போ அந்த காணிகிற கிராமங்களை எல்லாம் அவர் சுற்றி சுற்றி வந்தார். எங்களுடைய தாசில்தார் கோலப்பன் ஐயா இங்கே இருக்காங்க. கோலப்பன் சாரை எங்கள் ஊரில் எல்லாம் கோலப்பன் காணின்னு தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா காணியின மக்களோடு தன் பணியின் நிமித்தம் அவ்வளவு இரண்டரை கலந்து விட்டவர் அவர். அவருக்கு தெரியும், எங்கள் காணி குடியிருப்புகளிலே எங்கள் காணியின மக்களுடைய வீடுகளுக்கு கதவுகள் கிடையாது. ஒரு செய்தி சொல்லட்டுமா? இன்று வரை எந்த காணி குடியிருப்பிலும் திருட்டு நடந்ததே இல்லை. திருடர்கள் உருவாகாத ஒரு சமூகமாக
காணியின பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாகர்கோவிலில் மட்டுமல்ல, நகரங்களில் நிலைமை என்ன? ஒரு காலத்தில் 2 CCTV இருந்தது, அதுக்கு பிறகு அது 4ஆக மாறினது, இப்போ 8ஆகி அது 16ஆக மாறிவிட்டது. நவரோஸ் பிளஸி என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் கிழவிகள் தான் CCTV. சதாகாலம் கண் விழித்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று கழுகு பார்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டிகள் இருப்பது வரை எங்கள் கிராமங்களுக்கு CCTV தேவையில்லை என்று அவங்க நவரோஸ் பிளஸி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் வந்தார், எங்கள் கட்டமைப்புகளை மாற்றினார், நகர சபையாக இருந்ததை மாநகராட்சியாக மாற்றினார், மாநகராட்சி தலைவர் என்ற நிலையிலிருந்து மேயராக உயர்த்தினார், எங்கள் நாகர்கோவிலில் எல்லா கட்டமைப்புகளும் வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நெல்சன் என்ன கேட்க போகிறாரு, நிம்மதி இருக்கிறதா என்று கேட்கப் போகிறார். வாருங்கள் நெல்சன், உங்கள் வாதத்தை தொடருங்கள். கூவைக்காடு தந்த கொம்புத்தேனே, காணியின மக்களின் ஒப்பற்ற தலைவனே, பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பகலவனே, பட்டிமன்ற மேடையில் களமாடும் மலையழகே. இந்த நான் தான் இதெல்லாம் சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்ததா நம்பிட போறாங்க. இல்லை ஐயா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்னை போன்ற இளம் பேச்சாளர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் எங்கள் நடுவர் பெருந்தகையே வணங்குகிறேன், வாழ்த்துகின்றேன். அவையோருக்கும் வணக்கம், சபையோருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். உங்களுக்குமா? பட்டிமன்றத்தின் தலைப்பு மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கை இல்ல நகர வாழ்க்கையா, வசதி வாய்ப்புகளை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? இப்ப மனோஜ் பேசுறத பார்த்தா அப்படி போயிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப கண்டிப்பா வசதி வாய்ப்புகள் நகரத்தில் இருப்பதாக ஆணித்தரமாக அவரது கருத்தை அடித்து கூறினார். இதே மனோஜ் தம்பியோட வீட்டு பக்கத்துல முந்தனேத்து நான் போறேன் ஐயா. கட்டாந்தரையில் ஒரு மெத்தை கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தேன், தூக்கம் கண்ணை, அந்த பாட்டை அருமையா போட்டுட்டு அப்படியே மலர்ந்து கிடக்கிறார். எங்க ஏஐ பேசினவரு கோட்டிருக்கோணம் கிராமத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த இன்டெலிஜென்ஸ், இனி அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. துண்டை விரிச்சு தலையில கைய வச்சுட்டு படுத்து கிடந்துட்டு இப்படி பாடிட்டே இருக்கிறார். அங்கேயும் கடைசியில பாட்டுல என்ன, அந்த நிம்மதி எனக்கு வேணும், எப்பயா கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, என்னுடைய கிராமம் குலசேகரம். சரி. பாலாறு, பரளியாறு, குற்றியாறு, கோதையாறு, கல்லாறு, கிளவியாறு, இத்தனை ஆறுகளுக்கு மத்தியில மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் முகலியடி என்ற குன்றின் அடிவாரத்தில் ஆறுகளோடும் குளங்களோடும் அருவிகளோடும் அமைந்திருப்பதான் எனது கிராமம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க தாத்தா தலையில முண்டாசு கட்டி இருப்பாரு. சரி. முறுக்குன மீச. காலமை எழும்பி அவர் என்ன சாப்பிடுவாரு தெரியுமா? ஒரு கால் அப்படியே நீட்டி போட்டு இன்னொரு கால் அப்படி வச்சு வெங்கல வட்டில் பார்த்திருக்கிறீங்களா? வட்டில் இங்க இருக்கிற வயசானவர்களுக்கு தெரியும். வெங்கல வட்டில பழைய வட்டில், பழைய வட்டில், அதுல பழைய கஞ்சிய விட்டு கொஞ்சம் மோர விட்டு மயக்கின கிழங்க வச்சு மீன் கறியோட சேர்ந்து அப்படி பிசைஞ்சு அப்படியே குடிப்பாரு பாருங்க. அது பார்க்கிறதுக்கே எங்களுக்கு அழகாக இருக்கும். நாங்களும் அந்த வழித்தோண்டல்கள் தான். இன்று நானும் அதாவது இன்னைக்கு நான் ஸ்கூல்ல வேலை பார்த்தாலும் நானும் இன்னைக்கு காலமை எழும்பி என் வீட்டுல பழைய கஞ்சி இல்லைன்னா தான் அங்க சண்டை. எனக்கு மட்டும் போதாது, 9வது வகுப்பு படிக்கின்ற என்னுடைய மகனுக்கும் எதுதான் வேணும்? பழைய கஞ்சியும் மீனும் தான் வேணும். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, போன வாரத்துல எங்க ஊர் பக்கத்துல அந்த தெருவோரத்துல ஒரு கடை, அந்த கடையில என் ஊர்ல உள்ள கொஞ்சம் பசங்க சாப்பிட்டு நின்னாங்க. எனக்கு பாக்குறதுக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்னடா சாப்பிடுறீங்க? பார்த்தாச்சுன்னா வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல் அப்படி சாப்பிட்டு தொங்கி கிடக்குற மாதிரி இருக்குது. வைக்கோல சாப்பிட்டுதானா? இல்லையா, கேட்டா நூடுல்ஸ் சொல்றான். ஓ, நூடுல்ஸ். ஐயா, உண்மையா பாக்குறதுக்கு வைக்கோல வாய்க்குள்ளால 2 ஸ்பூன் வச்சு அப்படி குத்தி துருத்துறது மாதிரி இருக்குது. அது சரி.
கேட்டாச்சுன்னா ஹெல்த்தி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். எங்க தாத்தா எங்களுக்கு என்ன தருவார் தெரியுமா? பிள்ளைங்க வந்தாச்சு, நெல் எடுத்து அவிச்சு அத அரைச்சி கைக்குத்தல் அரிசியாக்கி சம்பா அரிசியில எங்களுக்கு என்ன செய்வாங்க? சாதம் போடுவாங்க. பழைய பெரியவர்களுக்கு தெரியும், சம்பா அரிசி சோறு, மயக்கின கிழங்கு, மீன் குழம்பு அப்படியே வச்சு அதுக்கு மேல என்ன இருக்கும்? அவியல் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், ஒரு கிச்சடி இருக்கும். இதெல்லாம் வச்சு எங்களுக்கு விருந்து பரிமாறுவாங்க. ஐயா, நாங்க எங்க விடுமுறை நாட்கள்ல என்னைக்குமே போர் அடிச்சு வீட்டுல இருந்த காலங்கள் கிடையாது. எங்க மாமா வீட்டுக்கு போவோம், எங்க தாத்தா வீட்டுக்கு போவோம், குளத்துல குளிப்போம், ஆத்துல குளிப்போம். எனக்கு முன்னால பேசின சகோதரியும் சொன்னாங்க, ஐயா எதுக்காக இந்த குளித்தலை நான் இன்னைக்கு இந்த இடத்துல மீண்டும் வலியுறுத்துறேன்னா, நமது மாவட்டத்தில் வெளியூர்ல இருந்து வந்து கடல்ல குளிச்சு நீச்சல் தெரியாமல் தனது உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களை பற்றி 2 மாசத்துக்கு முன்னதான் நம்ம என்ன செஞ்சோம்? ஆமா, செய்தித்தாள்கள்ல படித்தோம். மிக கொடுமையானது அந்த பெற்றோருடைய பாடு. அப்போ என் மனசுல என்னது, இந்த மக்கள் கிராமத்துல வளர்ந்திருந்தால் இவர்கள் நீச்சல் படித்திருப்பார்கள். ஆமா, கிராமத்தில் வளர்ந்திருந்தால் அந்த அலையோடு போராடி இருப்பார்கள். இன்று மீனவ கிராமத்தில் வளர்கின்ற சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எவ்வளவு பெரிய அலையாக இருந்தாலும் தனது சொந்த தாய் வீடு போல அதில் துள்ளி குதித்து விளையாடுகிறார்கள். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணும் வேண்டுமா? அதுக்கப்புறம் கேட்கிறேன், ஐயா நகரம் நகரம் என்று சொல்கிறார்களே, நீங்க ஒரு 10 வாட்டி நகரம் நகரம் சொல்லி பாருங்க, நரகம் வந்துடும். நகரம் 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 நரகம் நகரம் அப்படியே வந்துடும், நரகம் வந்துடும். ஏன்னா அது உண்மையிலாவே நகர வாழ்க்கை இல்ல, நரக வாழ்க்கை. ஏன்னா சொந்த அம்மா மடியில தலை வச்சு படுக்கிறது போல உள்ளதுதான் கிராம வாழ்க்கை. 4 சுவருக்குள் நாளைய தினம் எந்த இஎம்ஐ வரும், எந்த லோன்காரன் வருவான், எப்படி சமாளிக்க போறேன், எவன் வந்து என் வீட்டு முன்னால நிக்க போறான், எவன் என்ன கேவலப்படுத்த போறான்னு சொல்லி 4 சுவருக்குள் முடங்கி வருத்தப்பட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதியை இழந்து வாழ்வதுதான் நகர வாழ்க்கை. கிராமத்துல கல்விக்கு பஞ்சம் கேட்டீங்க, இங்கு கேட்கிறேன், கூவைக்காட்டில் உதித்த ஒரு கொம்புத்தேன், கூவைக்காட்டில் உதித்த ஒரு கொம்புத்தேன் இன்று மலேசியாவில் பேசிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு கேட்டாச்சுன்னா சென்னையில பேசிக்கொண்டிருக்கிறது. இன்று இதோ SLB மைதானத்தில் நமதண்டை பேசிக்கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, அன்னைக்கு நீங்க எப்படி ஸ்கூலுக்கு வந்தீங்க? 18 கிலோமீட்டர் மலையில் இருந்து. புத்தக பை கிடையாது, 2 ரப்பர் பேண்ட்ல படிக்க வேண்டிய புக்கை கையில் சுற்றி கொண்டு பேச்சுப்பாறை உண்டு உறைவிட பள்ளியில் படித்தவர்கள் எங்கள் நடுவர். ஆமையா, உண்மைதான். கிராமத்து வாழ்க்கையின் அருமை எங்கள் நடுவருக்கு தெரியும். இங்க எதை வச்சுட்டு அவங்க பேச வந்திருக்கிறாங்க? வசதி வாய்ப்புகள் நகரத்தில் இருந்து விட்டு போகட்டும். இன்று இதோ இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து கேட்கின்றேன், உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வசதி வாய்ப்புகள் நிலையான நிம்மதியை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதா உங்கள் வாழ்க்கையில்? நடுவர் அவர்களே, எங்கள் பிள்ளைங்க விளையாடுவாங்க. எத்தனை விளையாட்டுகள் தெரியுமா? பாண்டி, குச்சிப்பிடி, சாக்குட்டை சத்தி, அப்புறம் சாக்குட்டை சாத்தி, கில்லி, தள்ளும் புள்ளும், கபடி. கபடி இன்னைக்கு வந்த பேரு சட்டுக்குட்டு. சட்டுக்குட்டுன்னு விளையாடுவாங்க. கள்ளம் போலீஸ், கோலி, தொட்டு விளையாடுதல், நொண்டி விளையாடுதல். கிராமத்துல இருக்கா தெரியுமா? சறுக்குதல். அந்த சறுக்குக்கு ஒரு பிம்பம் தான் இதோ இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு நம்ம வழுக்கு மரத்துல சறுக்கணும் ஐயா, இன்னைக்கு அதான் பிளாஸ்டிக்ல அருமையா ஒரு சறுக்கு மரத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நகரத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை நீங்க இந்த இடத்துல விட்டாலும் ஓடி போய் அந்த இடத்துல தான் ஏறுவான் சறுக்கி விளையாடுவதற்கு. அன்றைக்கு நாங்கள் பயின்ற விளையாட்டுகள் எங்களுக்கு பண்பாடை கற்றுத்தந்தது, நாகரிகத்தை கற்றுத்தந்தது, வாழ்க்கை முறைகளை கற்றுத்தந்தது. கொலகுலையா முந்திரிக்கா, நிறைய ஓடிவா, ஆடுபுலி ஆட்டம். எதுக்கு இந்த விளையாட்டுக்களை எல்லாம் சொல்கிறேன் என்றால், எங்கள் விளையாட்டுக்கள் விளையாடும் போது எங்கள் உடல் மட்டுமே அசுத்தமாக இருந்தது, அதாவது மண்ணா இருந்துச்சு. ஆனால் உடல் அழுக்காயிரும். ஆனால் ஆமா ஆமா போய் குளிச்சுட்டு வாழ, ஆத்துல போய் முங்கிட்டு வாழ, குளிச்சுட்டு வாழ விரட்டி விடுவாங்க. அங்கும் போய் விளையாட்டு தான் நடக்கும், குளத்துல போய் விளையாட்டு தான் நடக்கும். ஆனால்
இன்று நகரத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எதை விளையாடுறாங்க? தம்பி கடைக்கு போயிட்டு வருமா? மாமா ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல 50 பேரை சுட்டுட்டு வரேன்னு சொல்லுவான். ஷூட்டிங் 5 நிமிஷத்துல 50 பேரை சுட்டுட்டு வரேன்னு சொல்லுவான். ஐயா, நகரத்து விளையாட்டுகள் கொலை செய்ய கற்றுக் கொடுக்கின்றது. எங்க தாத்தா சாப்பிட்டுட்டு சாப்பாடு ஜீரணமாவதற்கு என்ன செய்வாரு? வெத்தலை. ஏத்தா அந்த முறுக்கான இங்க கொண்டு வா. வெத்தலை இல்லையா எங்க பேச்சு வழக்கு, அந்த முறுக்கான இங்க கொண்டு வா. உடனே அந்த பாட்டி என்ன செய்வாங்க? ஒரு கிண்ணத்தை கொண்டு கொடுப்பாங்க. அவர் முறுக்கா முறுக்குவார். எதுக்கு தெரியுமா? சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு. நகரத்தில் என்ன நடக்கிறது? சாப்பிடுறதுக்கு முன்னால 2 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு சாப்பிடுறது ஜெரிக்கிறதுக்கு 2 மாத்திரை, மொத்தம் 4 மாத்திரை. பெரியவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், சுகர் பிரஷர் என்னைக்கு வந்துச்சு? கிராமத்தில் இருந்த தாத்தாமார்கள் 90 வயது 100 வயது 110 வயது வாழ்ந்தார்கள். பிரஷர் சுகர் அவங்களுக்கு எப்ப வந்துச்சு? என்னைக்கு கேட்டோம்? நடுவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி கிராமத்தின் வாழ்க்கை முறைதான் மனித வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிரந்தரமாக தருகிறது என்று ஆணித்தரமாக கூறி அவைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நெல்சன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை மிக ஆணித்தரமாக வைத்திருக்கிறார். கேட்கிறார், கிராமத்திலே எங்களுக்கு சுத்தம் இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, எங்க பிள்ளைகள் விளையாட போறாங்க, உடம்பு அழுக்காயிருது, ஆனா மனசு சுத்தமா இருக்குது. நகரத்தில் பிள்ளைகள் எப்படி விளையாடுகிறார்கள்? இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு சென்னையிலேருந்து எங்கள் உறவுக்கார பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 2 பேரும், ஒருத்தன் கட்டிலினுடைய இந்த பக்கம் படுத்திருக்கான், ஒருத்தன் அந்த ஓரத்தில் படுத்திருக்கான். அவனை விடாத, இவனை சுடு, அவனை சுடு, அண்ணா போகிறான், இவனை சுடு, அவனை சுடுன்னு ஒரே சவுண்ட், ஒத்தைக்கு இருந்துட்டு கத்துறான். என்னடா தனியாக உட்காந்து சுடுங்கானே, ஏதோ காஷ்மீர் பார்டரில் தான் நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிட்டோமான்னு யோசித்தா, அவன் மொபைலில் கான்ஃபரன்ஸில் ஒரு 20 பேரை கனெக்ட் பண்ணியிருக்கான். அவன் கூட திருச்சியிலேருந்து 2 ஸ்டூடெண்ட் விளையாடுறான், மதுரையிலேருந்து 2 ஸ்டூடெண்ட் விளையாடுறான், கன்னியாகுமரியிலேருந்து 2 ஸ்டூடெண்ட் விளையாடுறான். ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ள அது என்ன கேமுங்க? அது பப்சி விளையாட்டு. என்ன நடக்குது? அவனை விட்டுறாத, இவனை சுடு, அவனை சுடு, அங்கே விட்டுறாத, இங்கே விட்டுறாத. ஆனால் கிராமத்தில் என்ன? கயிறு இழுக்கிற ஓட்டி. நீச்சல் பற்றி சொன்னார் அல்லவா? சமீபத்திலே சொத்த விலையிலே குழந்தைகள், மருத்துவ மாணவிகள், மாணவர்கள் அகால மரணம். ஆனால் ஒரு செய்தி சொல்லட்டுமா? நான் பேச்சிப்பாறை உண்டுரை மாணவர் விடுதியிலே படித்தேன். நாங்கள் விடுதி மாணவர்கள் காலையில் குளிக்கிறதுக்கு பேச்சிப்பாறை காயலுக்கு போவோம். காயல் என்பது அணையினுடைய நீர்த்தேக்கம். ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள், பேச்சிப்பாறையில் ஒரு கரையிலிருந்து மறுகரை தச்சமலை, இந்த பக்கம் தோட்டாமலை, அந்த பக்கம் மாறாமலை, குறையாமல் 5 முதல் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் காலையில் குளிக்கும்போது இந்த கரையிலேருந்து ஒரு டவலை கட்டிக்கிட்டு தண்ணியில் குதித்தோம்னா ஒரு இலவு கம்பை எடுத்து, காய்ந்த இலவு கம்பை எடுத்து அது மேலே படுத்துக்கிட்டு அப்படியே கையை அசைச்சிக்கிட்டு நீந்திக்கிட்டே போவோம். முதல்ல ஒரு பட்டு போன ஒரு மரத்தினுடைய துணையோடு நீச்சல் ஆரம்பிப்போம். அது பழகி போனால் தனியாகவே நாங்கள் நீந்த ஆரம்பிப்போம். எங்களுக்கு கிடைத்த உடற்பயிற்சி என்பது காலையில் குளிக்கிற பொழுதே கிடைக்கிறது. உணவை பற்றி சொன்னார் அல்லவா? உணவு என்பது என்ன? முதல் நாள் வைத்த கஞ்சி, அதனுடைய வடிநீர், அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்காவில் அதை ரைஸ் மில்க்குன்னு விற்றுக்கிட்டு இருக்கான். நான் சமீபத்தில் துபாய் போயிருந்த போது என்னுடைய நண்பர் ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து போனார். அங்கே சொன்னார், இங்கே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பானம் கிடைக்கும், குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நானும் வேற ஏதோ கொடுக்க போகிறான் போலன்னு கேட்டால், நம்ம வீட்டில் குடிச்சு போன அதே புளிச்ச கஞ்சி தண்ணியை ஒரு மூங்கில் முழங்கம்புக்குள்ளால விட்டு அதுக்கு ஒரு மூடி செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு 2500 வாங்கிட்டு போயிட்டான். எவ்வளவு? 2500 வாங்கிட்டு போயிட்டான் ஐயா பழைய கஞ்சிக்கு. இது எங்கிருந்து வந்தது? கிராமத்திலிருந்து வந்தது. கிராமத்து மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பதை நெல்சன் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டார்ல, நம்ம மூஞ்சில் அடித்தது மாதிரி கேட்டார்ல, சுகர் என்னைக்கியா வந்ததுன்னு கேட்டார். ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் சீனி இல்லைன்னா ரேஷன் கடைக்காரனை அடிக்கிறதுக்கு பாஞ்சோம்.
உப்பு இல்லைன்னு சொன்னா குப்புன்னு நமக்கு கோபம் வந்தது. இப்ப நம்மளே சொல்றோம் உப்பு வேண்டாம். எந்த வீட்டில் போனாலும் டீ குடிக்க போனா, என் தங்கச்சி புனிதா வீட்டுக்கு போனேன். போன உடனே அண்ணா சீனி போடலாமா? சுகர் வேண்டாம். ஏன் வேண்டாம்? சுகர் உடம்புல இருக்கு. முதல்ல ரேஷன் கடையில் சுகர் இல்லைன்னதும் சண்டைக்கு போனோமே, இப்போ சுகர் வேண்டாம். உப்பு வேண்டாம். டாக்டர் சொல்றாரு இனி எரிப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, கசப்பு உமக்கு பாடில்லை. மேக்க சொல்லுவான் தொடாம பாடில்லை கேட்டோ, இனி பஞ்சார பக்கம் போக ஆனாங்களே பெட்டி நமக்கு உரப்பான. அப்ப பஞ்சார வேண்டாம், உப்பு ஏன் மொத்தமே அவ்வளவுதானப்பா இருக்கு. உப்பு வேண்டாம், எரிப்பு வேண்டாம். எதுக்கு உயிரோடு இருக்க? டாக்டர் அதைத்தான் சொல்லுவார். கீரியாச்சு படி ஏறக்கூடாது, கீரியாச்சு கண்டபடி வெளியே நிற்கக்கூடாது. மனித வாழ்க்கை எங்கே இருக்கு? ஆனால் கிராமத்தில் பாருங்க, 85 வயசுக்காரன் கிராமத்திலிருந்து நடந்து தடிக்காரங்கோணத்தில் வந்து குடிச்சுக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு வரான். 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு கடையில் போய் குடிச்சுக்கிட்டு 5 கிலோமீட்டர் நடந்து வரான். அடித்த போதை தீர்ந்துட்டு மீண்டும் நடக்கான். ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுபானம் அப்படி விலையில் அப்படி உச்சத்தில் வியாபாரத்தில் நிற்குதுன்னா, அடிச்சுக்கிட்டு வரும்போதே பாதியில் தீர்ந்துருது. அப்போ மீதி நடக்க வேண்டியது இருக்கு. கிராமத்து மனிதன் நடந்து கொண்டே இருக்கிறான், நகரத்து மனிதன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று நெல்சன் சொல்லியிருக்கார். இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். யார் பேசணும்? ஆசிரியை அனிதா பேசணும். அவங்க உட்காந்துருக்கதை பார்த்தா அந்த படிக்கட்டு வழியாகவே நான் கிளம்பி போயிடட்டுமா என்பது மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால் அவர்களை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அசுரத்தனமாக தன்னுடைய விவாதத்தை வைப்பதற்கு உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு இடையில் அனிதா அவர்கள் வருகிறார். மேற்கு மலை ரோஜாவாய், எல்லாம் நமக்கு காட்டிற்கு ராஜாவாய். ஐயா உங்களை தான் சொல்றேன், சரியா? மேற்கு மலை ரோஜாவாய், காட்டிற்கு ராஜாவாய், பாட்டுக்கு கம்பனாய், பட்டிமன்ற கொம்பனாய், அடேங்கப்பா, நாடறிந்த நாவலரே, எங்கள் பட்டிமன்ற நடுவரே, உங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கைத்தட்ட வேண்டாம், அவங்களுக்காவது கைத்தட்டுங்க. கிராமம்தான் கிராமம்தான் சொல்லிட்டுனே, கிராமத்துல இருக்கிறதெல்லாத்தையும் படம் போட்டு காட்டினாங்க. ஒன்ன விடல, குளத்தை விடல, செடிய விடல, மலைய விடல, ஆத்த விடல, எதையுமே விடல. எல்லாத்தையும் அப்படி படம் போட்டு காட்டினாங்க. ஐயா பார்க்கிறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்து, கேட்கறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. மொத்தத்துல படம் தாங்கறியா? படம் அவ்வளவும் படம். ஐயா பார்க்கிறதுக்கு தான் எல்லாம் அப்படி படமா போட்டுட்டு இருக்காங்க. பேசுனாங்களே பிரஸ்ஸி சிஸ்டர், பக்கத்து காம்பவுண்ட், பக்கத்து காம்பவுண்ட்ல என்ன இருக்கு? ஸ்கூல் இருக்கு. ஆமா, அங்கதான் அவங்க படிச்சாங்க. அவங்க கிராமத்துல படிக்கல, காட்டுப்புதூர்ல அவங்க படிக்கல. இந்த இருக்கே இந்த டத்தி ஸ்கூல், இங்கதான் ஐயா அவங்க படிச்சாங்க. அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமா, கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏன் சகோதரியில எனக்கு தெரியாதா? அது சரி. அதே போல அவங்க பட்டப்படிப்பை எங்க படிச்சாங்க? பட்டப்படிப்பை எங்க படிச்சாங்க? WCC காலேஜ். அதுவும் காட்டுப்புதூர்ல படிக்கல. காட்டுப்புதூர்ல படிக்கலல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு அங்க என்ன, அங்க ஒண்ணு இல்லையா? அங்க குளம் வசதி இல்லல்ல. அங்க குளம் இருக்கு, அந்த அளவு வசதி இல்லல்ல. இப்ப படிச்சு இவ்வளோ ஒரு பெரிய டிகிரி வாங்கி இப்படி நிம்மதியா இருக்காங்கன்னா எங்க வந்ததுனால இவ்வளவு நிம்மதியா இருக்காங்க? நகரத்துக்கு வந்தாங்க. நகரத்துக்கு வந்ததுனாலதான் ஏன் நிம்மதியா இருக்காங்க? கிராமத்துல இருந்தனால ஏன் நிம்மதியா இருக்காங்க? குளம் இருக்கு, அது இருக்கு, விளையாடணும், சிரிச்சோம், பேசணும், எல்லாம் பண்ணீங்க. நிம்மதி வேணும்ல, படிச்சு கையில ரூபாய் வேணுமே. எங்க வந்ததுக்கு பிறகு வந்துச்சு? நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தானே வந்துச்சு. கிராமத்துல இருக்கப்ப வந்துச்சு? வரலையே. என்ன சொன்னாங்க? கிராமத்துல கொசு இருக்கான், கிராம கொசு, நகரத்துல கொசு இருக்கான், மூட்டை பூச்சி இருக்கான். ஏன் உங்க கிராமத்துல இல்லையா? அதானே, ஒண்ணுமே கிடையாதா? ஐயா கொஞ்ச நேரம் வெளியில உட்கார முடியல, அப்படி கொசு கடிக்குது. ஃபேனை போடுமா. என்ன கொசு வெளிய, வீட்டுக்குள்ள போவா? கூப்பிடுவீங்களா கூப்பிடலையா சொல்லுங்க? அதானே.
கண்டிப்பா கொசு இருக்காங்க. நகரத்துல தான் கொசு இருக்கா, உங்க கிராமத்துல கிடையாது. காட்டுப்புதூர் கொசு என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டா போகும்? சொல்லுங்க பாப்போம். அதானே. ஐயா கேளுங்க, இந்த நகரம் வந்து ரொம்ப அப்படி கன்ஜஸ்டடா இருக்கும். அப்படி நெருங்கி 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 போய் இருக்காங்களாம் மக்கள். எப்படி இருக்காங்க நெருங்கி நெருங்கி? காட்டுப்புதூர்ல இருந்தும், கோட்டூர் கோணத்துல இருந்தும், தாமரகுளத்துல இருந்தும், இப்படி நகர்ந்து 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 இங்க வந்து அவ்வளவு பேர் இங்கதான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி வந்தா ஏன் இங்க இட நெருக்கடி இருக்காது? இருக்க வேண்டியதானே உங்க ஊர்ல? 99% பேரு கிராமத்துல இருந்து தான் ஐயா இங்க வந்து இருக்கிறாங்க. அது சரி. எங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு? 99% பேர் கிராமத்துல இருந்து தான் ஐயா இங்க வந்து இருக்காங்க. அதனாலதான் ஐயா நகரத்துல ஒரே நெருக்கடி. ஆக பொழைப்புக்காக வந்தவங்க. ஆமா, கண்டிப்பா. கெட்டும் பட்டணம் போ ஏன் சொல்றாங்க? கெட்டும் பட்டணம் போ. கிராமத்துல ஒரு வேலை வாய்ப்பு இல்லைனாலும் ஐயா நகரத்துக்கு போ, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நீ என்ன செஞ்சுக்கலாம், பொழைச்சுக்கலாம். எதுக்கு சொல்றாங்க? கெட்டும் பட்டணம் போ, அங்க போய் ஒரு வேலையை செஞ்சு நீ பொழைச்சுக்கலாம் அப்படின்றதுனால தானே ஐயா சொல்றாங்க. சரி, குளத்துல அப்படி துள்ளி விளையாடுறாங்களா, எல்லாம் பண்றாங்களாம். வார வாரம் நியூஸ் பேப்பரை பாருங்க, இந்த ஊர்ல குளத்தை தூர்வாரணும், இந்த ஊரு குளம் இப்படி அழுக்கா கிடக்கு, இந்த ஊரு குளம் என்னது புல்லு மண்டி போய் கிடக்கு, குளத்தை தூர்வாரணும் தூர்வாரணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நியூஸ் பேப்பர்ல வருது. எதனால வருது? முந்தி இருந்த மாதிரி இருக்காயா குளம்? இங்க நீந்துனா அங்க போலாம், அங்க நீந்துனா இங்க வரலாம். இப்ப அந்த படித்தரையில இருக்க கொஞ்சம் இடம், அங்கனக்குள்ள மட்டும்தான் குளிக்க முடியும். அதுக்கு தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா குப்பையும் அவங்க துணி துவைச்சிட்டு போடுங்க சோப்பும் அங்க போட்டு போற துணி வேஸ்ட் இதுதான் ஐயா அங்க கிடக்கு. அப்ப எங்க சுத்தமா இருக்கு? அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல ஐயா. நகரத்துக்கு வந்தாதான் நிம்மதி. கிராமத்துல அந்த நிம்மதியை நீங்க பார்க்க முடியாது. தம்பி சொன்னாரு நகரம் 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 சொல்லிட்டு வந்தா அப்படியே நகரமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் தெரப்பிக்கு அவர் நாகர்கோயிலுக்கு தான் வரணும். அவர் ஊர்ல அந்த ஸ்பீச் தெரப்பிக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆக ஸ்பீச் தெரப்பி ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எங்க வரணும்? இந்த நாகர்கோயிலுக்கு வந்தாதான் ஐயா நடக்கும். உங்க கிராமத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது ஐயா. கிராமத்துல உள்ள மக்கள் எப்படி அப்படியே வீட்டுல வெளியிலேயே இருப்பாங்களாமா. சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அந்த பாட்டிமார் தானாமா. பாட்டிமார் குளத்துல போய் பேசுகிறது என்ன சொல்லுங்க பாப்போம். கதை தான். அவன் கேட்டியா? என்ன சண்டை தெரியுமா, என்ன நடந்து தெரியுமா? ஒரு அரை செண்டு இடண்டி அத குடுக்கல, நீ என்ன சண்டை தெரியுமா? ஒரே வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, வெட்டு குத்து அடி தடி தொடக்கி வைக்கதே இந்த கிளவிய தான். ஆமா, எங்க நடக்குது? கிராமத்துலதான் ஐயா நடக்குது. அந்த கடைசியில சண்டையில ரெண்டு குடும்பத்து கடையில பெரிய சண்டையா போயிருது. கடைசியில வீட்டு சண்டை என்ன ஆயிருது? ஊரு சண்டை. திருவிழா நடத்த முடியாது, ஊரு சண்டை வந்துட்டு திருவிழா நடத்த முடியாது. அந்த வருஷம் திருவிழா முடிஞ்சு எதனால நடக்குது? கிராமம் நடக்குது சொல்லுங்க. கிராமம் சீரழிஞ்சு போயிட்டு எதனால? ஆகப்பட அரசண்டு இடம். வாக்கியா சண்டை, வரப்பு சண்டை, எல்லா சண்டை எங்கயா நடக்குது? இதுல நிம்மதியா வாழுகாங்க. நகரத்துல பாருங்க சமத்துவ பொங்கல். ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல மொத்தமா சேர்ந்து பொங்கல் வைப்போம். எங்க எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. வாங்க எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைப்போம், எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம், எல்லாருமா சேர்ந்து நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கயா இருக்கோம்? இந்த நகரத்துல தான் ஐயா இருக்கிறோம். சொல்லுங்க பாப்பா, நீங்க கிராமத்துல ஒரு அரசண்டு இடத்துக்கு சண்டை போடுறவங்க நகரத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷமா நிம்மதியா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி சொல்லலாம் கிராமத்து வாழ்க்கை தான் இதா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு? ஐயா நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்களும் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேற ஒரு கிராமத்துல இருந்து அவங்க போக வேண்டிய இடம் கோயம்புத்தூர். ஆனா அவங்க மாறி தெரியாம அவங்க போனது எந்த இடம்? சென்னைக்கு போயிட்டாங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு கரெக்டான அந்த பஸ்ல ஏறி போ தெரியல, மாறி போயிட்டாங்க. கிராமத்துல உள்ளவங்க சென்னையில விடிய காலம் போய் இறங்கி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல காலையில எங்க நகர மக்கள் வாக்கிங்
வாக்கிங் போயிட்டு இருந்த மக்கள், நடைபயிற்சி போயிட்டு இருந்தவங்க இவங்களை பார்த்து, என்னம்மா இப்படி அழுதுட்டீங்க நிக்கிறீங்களே, என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஐயா இப்படி நீட் எக்ஸாமுக்கு எழுத போனோம், பஸ் மாறி தெரியாம மாத்தி நாங்க என்ன பண்ணிட்டோம், சென்னை வந்துட்டோம், எங்களுக்கு கோயம்புத்தூர் போகணும். அந்த டைம் அந்த வாக்கிங் வந்தவங்க எல்லாரும் படப்படன்னு எல்லாம் இது பண்ணி எடுத்து போன்ல எல்லாம் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி 9:15 அவங்கள கோயம்புத்தூர் அனுப்பி வச்சாங்க ஐயா எங்க நகர மக்கள். எப்படி நடந்தது? அவங்க கையில போன் பே, ஜிபே, அடுத்து ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் படப்படன் போன்ல டக்கு டக்குன்னு நடந்தையா எல்லா விஷயமும். 9:15 அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிராம மக்கள் போய் நீட் எக்ஸாம் எழுதினாங்க. எப்படி நடந்து? போன் பே, ஜிபே எல்லாம் இருந்து டக்குன்னு ஃபிளைட் டிக்கெட் போட்டாங்க, அந்த மக்கள் போனாங்க. எப்படி நடந்து? கிராம மக்கள்னால எப்படி முடிஞ்சது? இந்த நகர மக்கள் தான் ஐயா அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. கிராம வாழ்க்கை வந்து பரபரப்பானது, ஆனா நகர வாழ்க்கை வந்து பரபரப்பானது. கிராம மக்கள் வந்து அவங்க, நகர மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. தன்னோட இருக்கவங்களுக்கு எதுவும் ஒரு கஷ்டம் என்னச்சுவாங்க ஓடி போய் செய்யறவங்க தான் யாரையா? நகர மக்கள். சரியா? நகரம் வந்து மனிதர்களுக்கு வந்து நெருப்பு சுடுன்றது நல்லா தெரியும். எனவேதான் அவங்க கெட்டது பக்கம் என்ன பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஒரு கிராமத்து அம்மா அவங்க பொண்ணுக்கு சம்பந்தம் பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்தால தரகர்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நல்ல ஒரு டவுன் மாப்பிள்ளையா பாருங்க என் பொண்ணுக்கு. சரியா? அப்பனாதான் மாசம் பிறந்தோடனே சம்பளம் வரும், கிரெடிட்டட் சாலரி, கிரெடிட்டட். நான் பட்ட கஷ்டமாதி என் பொண்ணு என்ன செய்ய மாட்டா, கஷ்டம் படமாட்டா. அதனால நல்ல ஒரு நகரத்து மாப்பிள்ளையை பார்த்து என் பொண்ணுக்கு கட்டி வைங்க. அப்பனாதான் அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பாதி பேர் கிராம மக்களே, கிராமத்துல உள்ளவங்களே எதைய எதிர்பார்க்கறாங்க, நகரத்துக்கு வரணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் சாட்டர்டே சண்டே எத்தனை இடம் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு, ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வரோமா, எல்லா இடங்களையும் போய் பார்த்துட்டு பிள்ளைகள் கூட சந்தோஷமா இருந்தோமா. ஐயா நூடுல்ஸா இப்படி தொங்குதான், அப்படி பண்ணுதான், என்ன மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா இருந்தாலும் அப்படியே வியாதி வந்து எல்லாம் போயிருமா? பிள்ளைல ஆசைப்படுறாங்க ஐயா, மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ஒண்ணு தப்பு கிடையாது. அதுக்கு ஏத்த நாங்க எக்ஸசைஸ் செய்யறோமே, எப்படி வச்சுக்கிறோம் உடம்ப, ஜிம்னு வச்சுக்கிறோம்ல எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் என்ன மாசத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகள் சொந்தத்துக்காக சாப்பிட்டுட்டு போட்டையா, என்னையா நீங்க சொல்லுங்க பாப்போம். நூடுல்ஸ் சாப்பிட்டோன்னே இதாகுதான். அதே போல நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்களே, பிள்ளைகளுக்கு வந்து நீச்சல் தெரியல, கிராமத்துல இருந்தாதான் நீச்சல் தெரியும், அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிட்டுன்னு. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஈஸி ஆக்டிவிட்டி ஸ்விம்மிங் எல்லாம் நாங்க சொல்லி தரோம். என்ன பிள்ளைகளுக்கு தெரியல, நகரத்துல உள்ள பிள்ளைகளுக்கு அவ்வளவும் தெரியுதையா. கிராமத்து பிள்ளைகளுக்கு மேல நகரத்துல உள்ள பிள்ளைகளுக்கு அவ்வளவும் தெரியுது. ஒரு இடத்துக்குள்ள, அந்த ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சுத்து வட்டாரத்துக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா எங்க நகரத்து பிள்ளைகள் அப்படி கிடையாதையா. அவங்களுக்கு அன்பும் இருக்கு, அதுக்கு மேல அறிவும் இருக்கு. எதை எந்த நேரத்துல எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படின்றது தெரியற நல்ல ஒரு அன்பும் அறிவும் கொண்டவங்க தான் எங்களோட நகர மக்கள். சரியா? அதனால அந்த கிராமத்துல இருக்க அந்த பழைய கதையே சொல்லிக்கிட்டு, கிராமம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க, அப்புறம் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதிபதிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்பது நாடறிந்த உண்மைதான். ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தருணத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இவர்களெல்லாம் எனக்கு ஒத்துழைத்ததினாலே சரியான நேரத்தில் இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. இரண்டு தரப்பு விவாதங்களையும் ஒப்பாய்வு செய்து பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா, நகர வாழ்க்கையா என்பதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அனிதா அவர்கள் நவரோஸ் பிளஸியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எம்மா, கிராமம்தான் நிம்மதியை தருகிறது என்று பேசினீர்களே, நீங்கள் எங்கு வந்து படித்தீர்கள்? பக்கத்தில் இருக்கிற டதி ஸ்கூலில் அல்லவா படித்தீர்கள்? உங்கள் கல்லூரி படிப்பை WCC கல்லூரியில் அல்லவா முடித்தீர்கள் என்று கேட்டார். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? எங்கள் காணி இன சமூகத்திலேயே முதல் முறையாக ஒரு மாணவி நகரத்தில் வந்து படித்தார். 1957களில் இதே SLB பள்ளிக்கூடத்திற்கு கூவைக்காடு மலையிலிருந்து வள்ளியம்மா என்றொரு மாணவி இங்கு வந்து படித்தார்.
அவர் வேறு யாருமல்ல, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார். அவர்தான் முதல் முறையாக காணி கிராமத்திலிருந்து நாகர்கோவிலில் வந்து படித்தவர். அப்போ நான் என் அம்மாட்ட கேட்டேன், எங்கே நின்று படிச்சிங்கன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தங்கம் டைப்பிங் இன்ஸ்டிடியூட் இருக்கிறது அல்லவா, அதற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஓலை வீட்டில்தான் அன்றைக்கு மாணவியர் விடுதி இருந்தது, நான் அங்கே தங்கி படித்தேன் என்று சொன்னார். எங்கள் அம்மா பழைய பியூசி, அவங்க படித்ததுனால தான் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய எங்களை படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஆவல் என்னுடைய தாயாருக்கு ஏற்பட்டது. ஆக கல்வி கிராமங்களில் திண்ணை கல்வியாக இருந்தது. நகரங்களுக்கு அது வருகிற பொழுது அது தரம் உயர்த்தப்பட்ட கல்வியாக நமக்கு கிடைக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற வளாகம் இருக்கிறது அல்லவா, இது சேது லக்ஷ்மி பாய் அம்மையாருடைய பெயரிலே அமைந்த பள்ளிக்கூடம். 1836 அன்றைக்கு தெக்கன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆட்சி இருந்த பொழுது மன்னர் தன்னுடைய மகளை படிக்க வைப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு விரும்புகிறார். அதற்கு அன்றைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய அனுமதி பெற்று இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குகிறார். கிட்டத்தட்ட 18 ஏக்கர் 36 சென்ட் நிலத்திலே இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. நான் முகவுரையில் சொன்னது போல ஆகாயத்தில் இருந்து பார்த்தால் இந்த கட்டிடம் ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட இ என்கிற எழுத்திற்கு ஒப்பாக இந்த கட்டிடம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான, ஏன் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அகரத்தை அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு ஆஸ்தான கல்வி பீடமாக இந்த எஸ்எல்பி பள்ளிக்கூடம் இருந்திருக்கிறது. கல்வியை நாகர்கோவிலுக்கு வழங்கியதிலே இந்த மண்ணிற்கு ஒரு பெருமை இருக்கிறது. அந்த வகையில் புத்தக திருவிழா இந்த அரங்கத்தில் நடைபெறுவது சால பொருத்தம். கரங்களை தட்டி நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கலாம். ஆனால் பட்டிமன்றம் இன்று எதை விவாதிக்கிறது என்றால் நிம்மதி கிடைக்கிறதா என்று விவாதிக்கிறது. நகரத்தில் கிடைக்கிற நிம்மதி எல்லாமே பணத்தை கொடுத்து பெற வேண்டிய நிம்மதியாக இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு உணவு செரிமானத்திற்காக வெத்தலையை போட்டால் அவன் கிராமத்து வாசி. சாப்பிட்டு விட்டு உணவு செரிமானம் ஆவதற்காக ஒரு மாத்திரையை போட்டால் அவன் நகரத்து வாசி. மாலை நேர தென்றல் வந்து தழுவின உடனே கண்ணுறங்கினால் அவன் கிராமத்து வாசி. உறங்குவதற்கே மாத்திரை போட்டால் அவன் நகரத்து வாசி. இங்கே நகரத்தில் கிடைக்கிற நிம்மதி எல்லாம் நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு. கிராமத்தில் இருப்பவனுக்கு மானம் மறைப்பதற்கு அரையாடை போதும். நகரத்தில் வாழ்பவனுக்கு போத்தீஸில் இருக்கிற அத்தனை துணிகளை இறக்கி வந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்காது. பண்டிகை காலங்களில் கூடி குழுமி அமர்ந்திருந்து புட்ட வைத்து, அதுலேயும் நம்ம வடக்க போனீங்கன்னா சலங்கா புட்டு, சக்கையில் புட்டு, மரிச்சினியில் புட்டு, புட்டு மட்டுமே விதவிதமாக சுட்டு புட்டு தின்னு அவன் அதை அவன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவான். கதவை மூடிக்கொண்டு பரிமாறினால் அவன் நகரத்து வாசி. கதவை திறந்து பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தால் அவன் கிராமத்து வாசி. நம்முடைய கடல்வாழ் பெருங்குடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் ஒரு உயர்ந்த பழக்கம் உண்டு. கடலாடி இரவு பகல் கண் விழித்து குட்டை குட்டையாக அவன் பிடித்து வருகிற மீன் கரைக்கு வருகிற பொழுது எல்லாரும் வாருங்கோ என்று சத்தமிட்டு அழைப்பான். காட்டிற்குள் இருக்கிறானே காட்டுவாசி, அவன் வேட்டைக்கு போய் அவனுக்கு ஒரு விலங்கு கிடைத்து விட்டால் அதை ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு பங்கு போட்டு இரவு புலருவதற்கு முன்னால், ஆதவன் கண் விழிப்பதற்கு முன்னால், மஞ்சள் நிலவு மண்ணிலே தவழுவதற்கு முன்னால், நேரம் விடுவதற்கு முன்னாலே ஊர்காரர் அத்தனை பேருக்கும் பங்கிட்டு கொடுத்து பகிர்ந்து உண்டால் அவன் கிராமத்து வாசி. நெல்சன் சொன்னபோது நானும் கொஞ்சம் யோசித்தேன். அந்த நூடில்ஸ் சாப்பிடுகிற பிள்ளையை வைக்கோல் சாப்பிடுகிற பிராணிக்கு ஒப்பிட்டு விட்டாரே என்று எனக்கு எண்ண தோன்றியது. ஆனால் இன்றைக்கு பர்கரும் நூடில்ஸும் மனிதனை மருத்துவமனையில் கொண்டு போய் படுக்க வைக்கிறது. கிராமத்தான் சாப்பிடுகிற பதநீரும் கருப்பட்டியும் அவனை 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. ஏங்க, நிம்மதி என்பது பணத்தில் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திலும் இருக்கிறது.
நம்ம கோலப்பன் சாருக்கு தெரியும், அவருடைய அந்த பனித்தலங்களிலே தான் அசம்பு மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் இருக்கிறது. சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப குறவுங்க. எங்கள் காணி குடியிருப்புகளில் சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் நான் ஒரு செய்தி சொல்கிறேன், இன்று வரை எந்த ஒரு காணிக்காரனும் ஹார்ட் அட்டாக்கில் சாகலை. இதுக்கெல்லாம் நீங்கள் கைதட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு பயங்கர பொறாமை. உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நான் சொல்கிறேன், எனக்கு சுகர் கிடையாது, எனக்கு 54 வயதாகிறது. என்னோடு படித்த என்னுடைய சக தோழர்கள் பல பேர் இன்சுலின் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதிலே பெருமை கொள்வதற்கு என்று எனக்கு எதுவும் இல்லை. நான் சாப்பிட்ட உணவு, என் தோட்டத்தை சுற்றி வருவதற்கு பல மைல்கள் நான் நடந்து கொண்டிருப்பேன். இன்றைக்கும் என்னுடைய தோட்டத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் நடந்தே போகிறேன், நடந்தே வருகிறேன். நடைப்பயிற்சியை விட இந்த உலகத்தில் சிறந்த பயிற்சி எதுவும் கிடையாது. காலையில் எழுந்து வெறுங்காலோடு ஒருவன் நடந்தால் அவனுக்கு நோய் வராது. இன்னைக்கு பல பேருடைய கால்களில் விரல்கள் இல்லை, பல பேருக்கு முழங்காலுக்கு கீழே கால்களே இல்லை. என்ன காரணம்? நடப்பது இல்லை, இரத்த ஓட்டம் இல்லை. உங்கள் கால்களில் இரத்த ஓட்டம் இல்லை என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால், நீங்கள் நகம் வெட்டுகிற பொழுது உங்களை அறியாமலேயே சதையையும் சேர்த்து வெட்டிவிட்டு ரத்தம் வழிகிறதை பார்த்து மட்டுமே ஐயையோ நான் என் சதையை சேர்த்து வெட்டிட்டேன் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் கால்களில் இரத்த ஓட்டம் இல்லை. உங்கள் சர்க்கரை நோய் உங்களுடைய உணர்வுகளை, உங்கள் உணர்ச்சிகளை தின்று விட்டது. இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கிறோமே, ஃபாஸ்ட் ஃபுட் என்றால் என்ன? வேகமாக கிடைக்கிற உணவு. அது வேகமாக கிடைக்கிற உணவு இல்லை, வேகமாக இல்லை, வேகாமல் கிடைக்கிற உணவு. வெந்தது பாதி வேகாதது பாதியாக கொண்டு வந்து நம்முடைய பாத்திரத்திலே போடுகிறானே, அந்த உணவு தான் உங்களை ஆசாரி பள்ளம் வரை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆசாரி பள்ளம்னா கோவில் திருவிழாவுக்கு இல்லை, அம்மா வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க கஸ்டடியில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்கிடும். இன்னைக்கு அதிகமாக விற்பனையாகிற பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே? பிரேதப்பட்டி தான். என்னைய ஒரு முறை ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வரணும்னு ஒரு 4 பேர் வந்து கூப்பிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக போனேன். அங்கே போய் பார்த்தா பிரேதப்பட்டி திறக்கணும். 4 பெட்டியை அப்படி வச்சுருக்கான். ஐயா திறந்து வைங்கன்னா, நம்ம போனி நம்ம பேரில் விழுந்துருமோன்னு பயந்து திறந்து வச்சுக்கிட்டு வந்தேன். நான் நகரத்தில் வாழ்கிறவனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. 40 வயசுக்கு மேலே தடுமாறுறான். 10 பசலி, 20 இடக்கு, 30 முறுக்கம், 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம், 40 ஆட்டம் கண்டுறான். 50 வயதில் 1/2 கிலோ மாத்திரை, 60 வயதில் 1 கிலோ மாத்திரை, 70 வயது இருந்தால் தானே பேசணும். அதுக்கு முன்னாலே தினத்தந்தி பேப்பரில் காலமானார், இறைவனடி சேர்ந்தார், சிவபதம் அடைந்தார், பரலோகத்திற்கு சென்று விட்டார், வாபத்தானார். ஏன் நகரத்தில் வாழ்கிறவனுடைய ஆயுள் குறைகிறது, கிராமத்தில் வாழ்கிறவன் உருளுக்கட்ட மாதிரி உருண்டுகிட்டே கிடக்கானே? என்ன காரணம்? மூக்கு முட்டை குடிக்கான், அவனுக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. அவன்தான் அந்த ஊர் சீரழியதுக்கே அவன்தான் காரணம். எல்லாரும் சொல்லாங்க நல்லவெல்லாம் போகிறான், இவனுக்கு ஒரு சாக்காலம் வர மாட்டேங்குது. இவங்க சொன்னாங்க குளத்தில் குளித்தான், குளத்தில் குளித்தனால நீ குளித்தனால குளத்தில் உள்ள மீனெல்லாம் செத்து போச்சு. ஊர் வளர்ந்துதா? அதைத்தான் அவங்க அனிதா கேட்குறாங்க, ஊர் வளர்ந்துதா ஐயா? ஊரில் என்ன நடக்குது? 2 கிழவி சேர்ந்தானே அன்னைக்கு திருவிழாவில் வெட்டு குத்து. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துங்க. ஒரு கல்யாண வீட்டில் 4 பசங்க மணமேடையில் ஏறி பொண்ணுக்கு முன்னால் வச்சு மாப்பிள்ளைய வெட்டுறான். வெட்டிதான். அப்போதான் தாலி கட்டிட்டு அவன் ஃபோட்டோக்கிட்ட போஸ் கொடுத்துட்டு நின்னான், அப்படி நின்னான். வந்து வெட்டிட்டான் கையடங்க. பிடிச்சி விசாரிச்சா அந்த மாப்பிள்ளை 10 வருஷத்துக்கு முன்னால் கோவில் திருவிழாவில் தேர் பவனியின் போது சண்டை போட்டிருக்கான். அவனை எப்படி வைராக்கியம் வச்சுருக்கான்னா, இவனை என்னைக்கு வெட்டணும்? கல்யாணத்துக்கு அன்னைக்கு வெட்டணும். வைராக்கியங்களை, பகைகளை
மனிதர்கள் மனதிற்குள்ளே தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள் தேங்கி கிடக்கிற வைராக்கியமும் பகையுமே நோயாக மாறி அது மாரடைப்பாக வந்து விடுகிறது, மாரடைத்து விடுகிறது, செத்து போகிறார். நகரம் எப்படி கிடக்கிறது? அவர்கள் சொன்னார்கள் அது நரகமாகவே இருக்கிறது என்று சொன்னார். நான் இந்த பட்டிமன்றம் பற்றி பலரிடம் விவாதித்த போது ஒரு அம்மா எனக்கு டக்குன்னு சொன்னாங்க, கிராமம் தாயா நிம்மதியை தருதுன்னாங்க. இப்போ அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. எப்படி மிரட்டுறாங்க? பார்த்துக்கோங்க அப்படிங்க. நான் என்னத்தை பார்க்கறதுக்கு இருக்கு? முடிஞ்சு போச்சு. நகரத்தில் நிம்மதி இருக்கிறதா? கிராமத்தில் நிம்மதி இருக்கிறதா? நான் ஒரு செய்தி சொல்கிறேன். கிராமத்தில் திருமணம் நடக்கிறது, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஊர் உறவெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பொண்ணும் மாப்பிள்ளையும் மகிழ்ச்சியாக வாழணும். போன இடத்துல சண்டை வந்துடுது. ஒரு வீட்டில் எல்லாம் பொண்ணு போன வேகத்தில் திரும்பி வந்தா. என்னன்னு கேட்டா, அவங்கிட்ட மனுஷன் படுப்பானா? ஏமா கொரட்டை விடுங்க ஐயா. கிச்சனில் இருக்க இட்லி குட்டுவோம், அந்த வைப்ரேஷனில் உருண்டு கீழே விழுது. கட்டி போட்ட நாய் கயரை அறுத்துக்கிட்டு ஓடுது. இவன் கொரட்டைக்கெல்லாம் இவன் கூட நான் குடும்பம் நடத்த முடியாதுன்னு கிராமத்தில் நடந்தது. ஒரே ஒரு கிழவி அவளை கூப்பிட்டா, ஏட்டி கொரட்டை விட்டான்னு சொல்லி வந்துட்டியே, என் மாப்பிள்ளை என்ன விட்டான்னு தெரியுமா? ஊரு நாரி போகும், நான் குடும்பம் நடத்தலையா? பொண்ணு யோசித்தா கொரட்டையா? இதுக்கு அது பரவாயில்ல. வீட்டுக்கு போனால் 4 பிள்ளை. எத்தனை பிள்ளை? நகரத்தில் என்ன நடக்கிறது? பேண்டு செட்டு, சிங்காரி மேளம், பெரிய மன ஊர்வலம். அடுத்த மாதமே கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு அப்ளிகேஷன். முறைப்படி நாங்கள் விவாகரத்து வாங்கிவிட்டோம், மணமகன் தேவை. முறைப்படி விவாகரத்து வாங்கிவிட்டோம், மணமகள் தேவை. கிராமம் சண்டைகளை, பிணக்குகளை தங்கள் அனுபவங்கள் வழியாக சமன் செய்து கொள்கிறது. நகரம் தான் பெற்ற கல்வியினாலும் அதீத அறிவினாலும் அதை வளர்த்து அதை நீதிமன்றங்கள் வரை கொண்டு போய் சேர்க்கிறது. மனிதன் எங்கே நிம்மதியாக வாழ்கிறான்? உள்ளபடியே நம்முடைய வாழ்வியல் சிக்கல்களுக்குள் உற்று பார்த்தால் நிம்மதியாக மனிதன் வாழ்வது கிராமங்களில்தான் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஊர்ஜிதமாகிறது. நகரங்கள் இன்றைக்கும் சண்டைகளோடும் பிணக்குகளோடும் புழுக்கத்தோடு போர்வையை போர்த்தி கொண்டு உறங்குவதற்கு முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறானே, அதை போல விக்கலும் முனகலுமாகத்தான் நகரங்கள் நரகமாக காட்சியளிக்கிறது எனும்போது, காட்டுப்புதூர் ஆலமரத்தடியில் வீசுகிற தென்றல் நகரத்தில் கிடைக்கிற ஃபேன் காற்றை விட நன்றாக இருக்கிறது என்பதினாலே மனிதன் தன்னுடைய வாழ்வில் நிம்மதியை பெறுவது கிராம வாழ்க்கையில்தான், கிராம வாழ்க்கையில்தான், கிராம வாழ்க்கையில் மட்டும்தான் என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பை சொல்லி, இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், என்னுடைய வாய்மொழி கேட்க இங்கு வந்து இதுவரை அமர்ந்திருந்த அவையோருக்கும், என்னுடைய அருமை நண்பர் ஆண்டோ அருளானந்தம் உள்பட இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சில பட்டிமன்ற தலைப்புகள் என்றுமே சோரம் போவதில்லை. அதில் மிக முக்கியமாக மனித வாழ்வில் நிம்மதியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா என்ற மாபெரும் தலைப்பை கையாண்டு இன்று கிராமமே என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கும் நவரோஸ் பிளஸ்ஸி அன்னார் அவர்களுக்கும், மனோஜ் அன்னார் அவர்களுக்கும், நகர வாழ்க்கையே நிம்மதியை தருகிறது என்ற தலைப்பில் உரையாற்றிய மனோஜ் அவர்களுக்கும், அனிதா அவர்களுக்கும், அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் தங்களுடைய இலக்கிய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் சுரேஷ் சுவாமியார் காணி அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய சுரேஷ் சுவாமியார் காணி அன்னார் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய தமிழகத்தின் தலைசிறந்த ஆளுமைகளுள் தவிர்க்க முடியாத பன்முகத்தன்மை பெற்ற ஒரு முக்கியமானவர். பிறப்பால் ஆதிவாசி மலைவாழ் பழங்குடியினரும் காணி இனத்தை சேர்ந்த அன்னார் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கால படிப்பிற்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு நடந்தே சென்றவர். மேல் படிப்பிற்காக தன்னுடைய கூவைக்காடு மலையிலிருந்து பேச்சிப்பாறை அரசினர் உண்டு உறைவிட பள்ளிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று படித்து பெரும்புகழ் பெற்ற தன்னடக்குதிறன் கூடிய மாமனிதர் அன்னார் அவர்கள்.
பைந்தமிழ் சுவையோடு இன்னிசை சுவையையும் கூட்டி பெரும் சுவையோடு நகைச்சுவையையும் கூட்டி இவர் நடத்தும் சொற்பொழிவிற்கு மயங்காதவர்கள் இல்லை. இலக்கிய மேடைகளிலும் பட்டிமன்றங்களிலும் மனித உரிமை போராட்ட வீதிகளிலிருந்தும் இவர் பொழியும் கருத்து மழையை கேட்டால் சுமார் 1000 புத்தகங்களை படிப்பதற்கு சமமாக அமையும் என்றால் அது மிகை அல்ல. 17 வயதில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை சீரமைப்பதற்காக வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கிய இவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே கூவை மலை தந்த கொம்பு தேன் என்றால் அது மிகை அல்ல. நம்முடைய குமரி மண்ணின் குலக்குன்று அவர். கவிஞர், பாடலாசிரியர், பாடகர் என்ற பன்முக திறமையை பெற்றவர். தன்னுடைய கோவைக்காடு மலையை வள்ளுவன் மலை, வள்ளுவனும் எங்களவன் என்று சரியான ஆதாரத்துடன் பறைசாற்றிய பெருமைக்குரியோன் நம்முடைய ஐயா அவர்கள். காட்டிற்குள் மலர்ந்து காட்டிற்குள்ளே மடிந்து போகும் காட்டு மலர்களை போன்ற ஆதிவாசி காணியின மக்களின் நன்மைக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மிகச்சிறந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர் இவர். காணிக்காரன் கவிதைகள், விதையென எழுந்தவன், காடுகளின் தலைவன், முன் தோன்றியவன் என்ற மாபெரும் இலக்கிய படைப்புகளை ஆற்றி பன்முக திறமை பெற்ற நம்முடைய முனைவர் ரா சுரேஷ் சுவாமியார் காணி அன்னார் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் பெருமை கொள்கின்றது நம்முடைய குமரி மாவட்டம். நன்றி ஐயா. உண்மையிலேயே சிறந்ததொரு பட்டிமன்றம். அவர் தீர்ப்பை வழங்கிவிட்டார். எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த பட்டிமன்றத்தின் வழியாக ஒரு தீர்ப்பை வழங்குவது எங்களுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். ராமேஸ்வரம் கடற்பரப்பிலே பிறந்து, கிராமத்திலே பிறந்து, விஞ்ஞானத்தில் வளர்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். தமிழ்நாட்டின் நகரத்திலே பிறந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய கூகுளுடைய CEO-வாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை நகரத்தில் பிறந்தவர். நாம் எங்கே பிறக்கிறோம், வளர்கிறோம் என்பது முக்கியமில்லை, புத்தகத்தை படித்து வரலாற்றில் இடம் பிடிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். எனவே அன்பானவர்களே, நாம் அனைவரும் புத்தகங்களை வாங்கி அதிகமாக படிப்போம், வரலாற்றில் இடம் பிடிப்போம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு, இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கௌரவப்படுத்துகிற நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்துவதற்காக வருகின்றிருக்கிறார்கள் அமுதையன், சார் பதிவாளர், பதிவுத்துறை, நாகர்கோயில். அவர்களோடு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நிலம் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். செந்தில்வேல் முருகன் சார் அவர்கள் உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். இப்போது சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக இன்று அழகானதொரு பட்டிமன்றத்தை இங்கு அரங்கேற்றிய பட்டிமன்ற குழுவினுடைய தலைவர் முனைவர் இரா சுரேஷ் சுவாமியார் காணி அவர்களுக்கு இப்போது புத்தகம் நினைவு பரிசாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சரியான தலைப்பியா, அங்கேயும் பழமை தொட்ட குடிகள் என்று ஒரு புத்தகம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், உங்கள் பணி தொடரட்டும் என்று கூறி வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நகர வாழ்க்கையை என்று உரையாற்றி சென்ற அன்பு நண்பர் அவர்களுக்கு இப்போது புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த அணியிலே உரையாற்றிய ஒரு ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மாறாக புத்தகம் பரிசாக, நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. கிராமத்து சாயலை பேசிய அந்த அணியினருக்கு இப்போது புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. அந்த அணியினையை சேர்ந்த நெல்சன் அவர்களுக்கு இந்த புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை நல்குவதற்காக தற்போது தோவாளையினுடைய வட்டாட்சியர் அவர்கள் பல கிராமங்களை தன்னுடைய தோளில் சுமந்து தன்னுடைய உரிமை பேனா மையால் கையெழுத்திட்டு நில உரிமை பட்டாவை காணிப்பாளையக்குடியினர் மக்களுக்கு பெற்றுத்தந்ததில் முக்கியமான பங்காளர். எனவே தொடர்ந்து தனதுடைய பணியின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பாராட்டுதலையும் தொடர்ந்து பெறக்கூடியவர் மரியாதைக்குரிய வட்டாட்சியர் கோலப்பன் சார் அவர்களை நன்றி உரையாற்றி சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய கவிதையோடு ஆரம்பிக்கப்படுகிறது நன்றியுரை. புத்தகங்கள்
புத்தகங்கள் நீங்கள் படிக்க, புத்தியை அது இயக்க, சிந்தனைகள் சிறகடிக்க, சிகரங்கள் பல நீ தொட, காத்திருக்கும் பல புத்தகங்கள் உங்கள் கையில் தவள. நன்றியுரை. முதலாக இந்த வரவேற்புரை நல்கிய துணை இயக்குனர் மீனவர் மற்றும் மீனவர் நலத்துறை மரியாதைக்குரிய ஐயா சின்னகுப்பன் அவர்கள், உண்மையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். மீனவர் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு சேர்த்தவர். வரவேற்புரை நல்கிய துணை இயக்குனர் மீனவர் மற்றும் மீனவர் நலத்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமையுரை ஆற்றிய முதல்வர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவர்கள் பணியின் நிமித்தமாக சென்று விட்டார்கள். அவரும் நல்லதொரு தலைமையுரையை ஆற்றினார்கள். அவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகாசி தமிழன் கலைக்குழுவினுடைய கரகாட்டம் தப்பாட்டம் நிகழ்ச்சி மிக அருமையாக சிறப்பாக நடைபெற்றது. அந்த கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற அந்த குழுவினருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூவை காட்டுமலையினுடைய கொம்பு தேன் என்று பாராட்டை பெற்ற மரியாதைக்குரிய அன்பு நண்பர் பழங்குடியின மக்களினுடைய பாதுகாவலன், கன்னியாகுமரி மாவட்ட வன உரிமை கமிட்டியினுடைய உறுப்பினர், பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை தேவைகளை மாவட்ட நிர்வாகம் மூலம் பெற்றுத்தருவதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருப்பவர். தினசரி நாங்கள் உரையாடுகின்ற போது கூட எங்களோடு எப்போது பார்த்தாலும் பழங்குடியின மக்களினுடைய நலனை மட்டுமே எங்களோடு பேசக்கூடிய அன்பு தோழர் சுரேஷ் சாமியார் காணி அவர்களுடைய பட்டிமன்றம் இந்த அரங்கத்திலே அரங்கேறியது. மிகவும் பல தேதிகள் மாற்றப்பட்டது, பல பொருள் தலைப்புகள் மாற்றப்பட்டது. இருப்பினும் அவர் இருந்த அந்த வைராக்கியமான அந்த முடிவு, இதுதான், இந்த தேதி தான், இந்த கிழமை தான் கண்டிப்பாக இங்கே அரங்கேறி ஆக வேண்டும் என்று திட்டமிட்டபடி உண்மையிலே இருக்கின்ற இங்கே அமர்ந்திருந்த நிறைய பேர் இருந்திருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கூட்டம். பட்டிமன்றத்தை ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அவரோடு கூட வந்துள்ள அந்த குழுவினர் நெல்சன், அப்புறம் இந்த மேடம், அப்புறம் அவங்க நகர வாழ்க்கை பற்றி பேசிய 2 பேரும் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. அவங்களுக்கு இந்த மைக்கில் அந்த ஒரு ஸ்பீச்சு அந்த டோன் இவங்களை இன்னும் பல பட்டிமன்றங்களுக்கு கொண்டு செல்லும். இது துவக்கமாக இருந்தாலும் கூட ஒரு அறிமுக கூட்டமாக கூட இல்லை. அவங்களுடைய அந்த பட்டிமன்ற கருத்துக்களை ஒப்புவிக்கின்ற பல உதாரணங்கள் உங்களை ஒரு மூத்த பட்டிமன்ற பேச்சாளராக காண்பிக்கின்றது. அத்தனை 4 நண்பர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு செய்த மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை ஐயா அமுதையன் சார் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த புத்தக திருநாளில் எங்களோடு தினசரி இந்த அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள குமரி மெட்ரிகுலேஷன் தாளாளர் திரு சொக்கலிங்கம் சார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய போர்வாள் என்று கருதும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் எங்களுடைய அன்பு தோழர் திரு செந்தில்வேல் முருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அலுவலகத்தில் தலைமை உதவியாளராக பணிபுரிகின்ற சகோதரி மேர்செல்டா மேடம் அவர்களுக்கும் மற்றும் திருமால் இந்த அரங்கத்தை அடிக்கடி சுற்றி தினசரி அவருடைய பணி மெச்சத்தக்கது. அந்த திருமால் அப்புறம் ஹெச்எஸ்டி பிஏஜி டிஆர்ஓ சார் இங்கே எல்லாமே டீம் இந்த ஒர்க்கு. அது போக தூய்மை பணியாளர்கள் இந்த பணி செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தீயணைப்பு வீரர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவலர்கள், அதே போல் நம்ம தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரி அபிராமி மேடம் அவர்களுக்கும், நண்பர் நாகராஜன் சார் அவர்களுக்கும்,
நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலி அமைத்து தந்த சிறப்பாக செய்திருந்த ஒலி அமைப்பாளர்களுக்கும் ஏதாவது விடுபட்டிருந்தா சேர்த்து விடுங்க, மன்னிச்சிடுங்க. அனைவருக்கும் நன்றி கூறி, இது எனது 3வது நன்றி உரை. இருந்தாலும் என்ன ஆள் இல்லைன்னா உடனே நன்றி உரை கூப்பிட்றாங்க. அதனால் இப்போ நானே இப்போ ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன். இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அன்பு நண்பர் அருளானந்த ஆண்ட்ரோ சார் வந்திருக்காங்க, நான் விட்டுட்டேன். அது நான் சாரு மரியாதை அப்படின்னு பெரிய ஒரு பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர், அவருக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம் சார். உங்களுக்கு சிறப்பு நன்றி. சிறப்பு சார். சிறப்பானது ஒரு நன்றி உரை நல்கிய வட்டாட்சியர் தோவாளை அவர்களுக்கு எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அன்பாளர்களே, தினம் தினம் புத்தகத்தோடு பயணம் செய்வோம், வாழ்வில் புதிய பயணங்களை விரைவில் எட்டி பிடிப்போம் என்று புத்தகங்களை வாசிப்போம், புத்துயிர் பெறுவோம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை இதே மேடையில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.